யா ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ குட் மார்னிங் அண்ட் குட் ஈவினிங். இந்த வீக்கெண்ட் லைக் என்ன சொல்கிறது, இட்ஸ் லைக் இயர் எண்ட் மீட்டிங் சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமான மீட்டிங். நம்ம டீம் தமிழ் பூமி டீமில் உள்ள எல்லாருமே வந்து பேச போகிறாங்க. ஸோ தமிழ் பூமியில் என்ன நடந்துச்சு, எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றது, அண்ட் எவ்ரிபடி அவங்களோட ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பேச போகிறோம். எல்லாருமே தே வில் பி ஸ்பீக்கிங் ஆன் ஃப்ரம் தர் எக்ஸ்பீரியன்ஸ். லாஸ்ட் 1 இயரில் என்ன நடந்துச்சு 2024 அண்ட் 2025 வாட் தேர் எக்ஸைட்டட் அபவுட் அப்படின்றது தான். ஸோ இன்றைக்கி யார் பேச போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் தட் லெட் மீ ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் யார் பேச போகிறாங்கன்ட்டு. ஸோ எஸ், இன்னைக்கு நம்ம செஷனில் பேச போகிறவங்க எல்லாமே நம்மளோட பேஷனேட் ட்ரெயினர்ஸ் தான். ஸோ ட்ரெயினர்ஸ்னால் ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் எவ்ரிபடி. ஆக்சுவலி இது நான் எதுக்காக செட் பண்ணேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்றது தான் பேசிக்காக என்னோட இன்டென்ஷன். ஏன்னா தேவர் இயர் லாங் அண்ட் தேவர் புட்டிங் தர் எஃபர்ட் அண்ட் அவங்களோட பர்சனல் டயத்தை போட்டு தேவர் ஜஸ்ட் ட்ரைனிங் அதர் பீப்புள். அண்ட் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் ட்ரெயின் பண்ணுறதுக்கு இல்லை டீச் பண்ணுறதுக்கும் தெர் இஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சமாக தெரிஞ்சால் போதும், பட் டீச் பண்ணுறதுக்கு நமக்கு எல்லாமே தெரியணும், என்டையர் கான்செப்ட் தெரியணும். அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் பேஷன் இருந்தால் தான் நம்மளால் வந்து மற்றவங்களுக்கு டீச் பண்ண முடியும். அண்ட் அது ஒரு இட்ஸ் அ பிக் கமிட்மெண்ட். ஏன்னா லெட்ஸே ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளாக 10 பேருக்கு நம்ம வந்து யூ ஹேவ் டு ட்ரெயின்னா அவங்க லைஃபே லிட்ரலி இட் இஸ் ஆனஸ், அவங்களோட கரியரே. ஸோ அதை நம்ம கரெக்டாக கொண்டு போகணுன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அதை எடுத்து எல்லாருமே டெஃபினட் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் எவ்ரிபடி இஸ் வெரி கொலாபரேட்டிவ். அவங்களுக்குள்ளே லைக் தெர் இஸ் அ நெட்ஒர்க் இஸ் தேர். இட்ஸ் ரியலி குட். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் எவ்ரிபடி அண்ட் தேங்க் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இன்னைக்கு ஜாயின் பண்ணவங்க நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், உங்கள் சார்பாகவும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ லெட்டஸ்ட் ஸ்டார்ட் த செஷன். இன்னைக்கு வந்து செஷன் மேக்ஸிமம் என்னன்னு பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி தான் 2024 ஹவு தேவர் அண்ட் 2025 ஹவு இட்ஸ் கோயிங் டு பி. எவ்ரிபடி வில் டாக் ஃப்ரம் தர் எக்ஸ்பீரியன்ஸ். And first, I will start with Dineshi. Dineshi, please go ahead. ஹலோ எவ்ரிவன், தேங்க்ஸ் ஆருஜி. ஸோ கண்டினியூஸாக என்னோட கனெக்ஷனில் இருக்கிறதுக்கு. ஸோ ரொம்ப தூரமாக இருக்கும் இப்போ இந்தியாவில் 2 பேரும். ஓகே, ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் 2024 என்ன நடந்துச்சு, அதாவது இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் இருக்கேன். யூஏஇயில் இருக்கிற டீமோட சில பேரோட ஒர்க் பண்ணிருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சம் நியூ டெக்னாலஜி இங்கே கொஞ்சம் பூமிங்கில் இருக்குது. எக்ஸிஸ்டிங் டெக்னாலஜி இருக்குது, பட் வேல்யூ பேஸ்ட் அந்த ப்ரைஸிங் அந்த காஸ்ட், அதாவது சேலரி பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் டீவியேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆஸ் அ பேனலிஸ்ட்டாகவும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீமோடையும் ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்ணிட்டுருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் மை கம்பெனி வெளியும் நான் சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டுருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் 2-3 டூல் புதுசாக இருக்கிறத நான் டச் பண்ணி இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அதில் மெயினானதில் பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்பர்க் அண்ட் ஃப்ளிங்க், இந்த 2 டூலுமே டேட்டா இன்ஜினியரிங்கில் அதிகமாக இப்போ போயிட்டுருக்குது. கரண்ட் ட்ரெண்டில் யூஸ் ஆகிட்டு இருக்குது. ஐ டோன்ட் லைக் டு கன்ஃபியூஸ் வித் எனிதிங் டேட்டா சயின்ஸ். ஸோ டேட்டா சயின்ஸ்க்கு தனியாக டீம் பேசுவாங்க. நான் டேட்டா இன்ஜினியரிங் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இப்போ ஃப்ளிங்கோட அந்த இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இங்கே கொஞ்சம் அதிகமாக பூமிங் ஆகிட்டு இருக்கு. எல்லாருமே ஸ்பார்க் மட்டும் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க, பட் ஸ்பார்க்கை தாண்டி இப்போ ஃப்ளிங்க்னு ஒரு டூலும் மெயினாக யூஸ் ஆகுது. அதோட ஐஸ்பர்க் வந்து ஏடபிள்யூஎஸ் க்ளவுட் என்வரான்மெண்ட் யாரெல்லாம் டச் பண்ணுறாங்களோ அவங்க இப்போ ஹைவுக்கு பதிலாக ஐஸ்பர்க்கை வந்து மெட்டாஸ்டோர் ரெஃபரன்சஸில் யூஸ் பண்ணி இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இதில் சம் அட்வான்ஸ்டு ஃபீச்சர் இருக்குது, அதுக்காக இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸில் S3 டேபிள்ஸ்னு டேரெக்டாக வந்து நம்ம ஐஸ்பர்க்ன்ற அந்த டூல் யூஸ் பண்ணி பண்ண முடியுது. இது ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜஸ். அப்புறம் சம் ஆஃப் த கேசஸில் பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி இந்த ரியல் டைம் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால இங்கே எனக்கு ஸ்ப்ளங்க்னு ஒரு டூலும் இங்கே மெயினாக கொண்டு வந்திருக்காங்க. ஸ்ப்ளங்க் அண்ட் ஃப்ளிங்க் ரெண்டுமே யூஸ் பண்ணுறாங்க. மானிட்டரிங் இன்டர்ஃபேஸஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளங்க் யூஸ் ஆகுது. பேட்ச் ப்ராசஸிங்கில் ஸ்பார்க் அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஏன்னா ஸ்பார்க் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. AWS, Azure, GCP எந்த டொமைனில் நீங்கள் டச் பண்ணாலுமே ஸ்பார்க் பை டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஆல்ரெடி நீங்கள் அதில் ஸ்ட்ரென்த்தாக தான் இருப்பீங்க. ஸோ அதில் யாரெல்லாம் ஸ்ட்ரென்த் இருக்கீங்களோ அதில் பைஸ்பாக் கொஞ்சம் அடிஷ்னலாக பாருங்கள். ஏன்னா ஸ்பார்க் 4ஓட நியூ ரிலீசஸ் இனிமேல் வரப்போகுது. அவங்களோட அந்த ப்ரிவியூஸ் ஃபுல்லாமே நான் அட்டன் பண்ணேன் அந்த ஒர்க் ஷாப்பை. அதில் ஸ்பார்க் 4ல் பைஸ்பார்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மாடியூல் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது, அதர் இன்டர்ஃபேஸில் கனெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய இது கொண்டு வந்திருக்காங்க. லாக்ஸ் எல்லாமே வந்து புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. இதுவும் இப்போ கொஞ்சம், அதாவது வந்து இப்போ ஸ்பார்க் 3 எல்லாமே ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஃபெமிலியர் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸ்பார்க் 4 வரும்பொழுது உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ யாரெல்லாம் வந்து ஸ்பார்க்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கீங்களோ அவங்க பைத்தான் ரிலேட்டடாகவும் கொஞ்சம் பாருங்கள். ஸ்காலா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருப்பீங்க, பட் பைத்தானுக்கு இப்போ மேண்டேட்டரியாக தேவைப்படுது. எஸ்பெஷலி மெஷின் லேர்னிங் பிளாட்ஃபார்மில் அந்த இன்டர்ஃபேஸஸ் எல்லாமே வந்து அது கொண்டு வராங்க. அப்புறம் டேட்டாபிரிக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்கோட இன்வால்வ்மெண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ பேட்ச் ப்ராசஸிங் யாரெல்லாம் டச் பண்ணுறீங்களோ டேட்டாபிரிக்ஸ், அஜூரில் வந்து டேட்டா ஃபேக்ட்ரி,
இது இது மெயினா போயிட்டு இருக்குது. சினாப்சிஸ் கொஞ்சம் கொண்டு வராங்க. ஆனா காஸ்ட் வைஸ் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, டேட்டாபிரிக்ஸ்ல வந்து டேட்டா ஃபேக்டரியில வந்து காஸ்ட் கம்மியா இருக்கு. ஆனா சினாப்ஸ் அனாலிட்டிக்ஸ்ல ரொம்ப காஸ்டிங் அதிகமா இருக்கு. ஸோ அதனால வந்து இமிடியேட்டா யாரும் ஸ்விட்ச் ஆக மாட்டேங்கிறாங்க. சம் ட்ரையல் அண்ட் எரர் குடுக்குறாங்க. மைக்ரோசாஃப்ட் அசூர்ல பார்த்தீங்கன்னா, ஃபேப்ரிக்னு ஒரு டூல் அதாவது வந்து இத எல்லாத்தையும் காம்பினேஷன் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ அந்த டூல்ல நீங்க நோட் பண்ணீங்கன்னு வைங்களேன், அதுவும் பார்த்தீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ற டேட்டாபிரிக்ஸ் அண்ட் டேட்டா ஃபேக்டரி இதோட காம்பினேஷன்ல தான் இருக்கு. பட் அது ஒரு ப்ரீ பில்ட் பேக்கேஜஸ கொண்டு வராங்க. நேம் கொஞ்சம் கேட்சியா இருக்கு. அதனால வந்து சம் ஆஃப் தெம் ஃபீல் பண்ணுவாங்க. ஃபேப்ரிக்னா புது டூல்ன்ட்டு. அப்படிலாம் எதுவுமே இல்ல. நீங்க படிச்சது தான் இருக்கும். ஸோ டேட்டா என்ஜினியரிங் யாரெல்லாம் ஸ்பார்க்ல படிச்சீங்களோ, அதோட இன்வால்வ்மென்ட் இங்க இருக்கும். ஸோ அசூர யார் மெயினா டார்கெட் பண்றீங்களோ, நீங்க இந்த டூல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எனக்கு தெரிஞ்சது. ஜிசிபி ஆஸ் யூசுவல் பிக்வெரி தான். பிக்வெரி அடிச்சுக்கலாம். டேட்டா ஃப்ளோட இன்டர்ஃபேஸஸ் கொண்டு வராங்க. டேட்டா ஃப்ளோல வந்து ஸ்பார்க் ரன்னராவோ, இல்ல ஃப்ளிங்க் ரன்னராவோ நீங்க யூஸ் பண்ணலாம். பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்ட்ரீமிங் ஆர் பேட்ச் ப்ராசஸிங் இதுக்கு ஏத்த மாரி இந்த வேரியேஷன்ஸ் இருக்கு. அப்புறம் இடிஎல் பேசிஸ்ல இன்டர்வியூஸ்ல நான் நோட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஓப்பனிங்ஸ்ல இன்ஃபர்மேட்டிக்கா பவர் சென்டர் அதிகமா போயிட்டு இருக்கு. எஸ்பெஷலி யுஏ டொமைன்ல நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு ஒரு கம்பெனில நான் வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கேன். சில ஹையரிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது இன்ஃபர்மேட்டிக்காவோட இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கேட்குறாங்க. இப்போ இன்ஃபர்மேட்டிக்கால பவர் சென்டர்ன்னுவாங்க. அந்த ஒரு ஃபுல்லாமே அந்த டொமைன் ரெஃபரன்சஸ். அதுல கண்டிப்பா இங்க அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பட் ஆனா சேலரி கம்பேர் பண்ணீங்கன்னா, ஃப்ரேம் ஒர்க் டெவலப்பர், இந்த ஸ்பார்க் டெவலப்பர், அப்புறம் அந்த கோடிங் பேக்ரவுண்ட்ல யாரெல்லாம் இருக்கீங்களோ, அவங்களுக்கு கொஞ்சம் சேலரி அதிகமா இருக்கும் டு கம்பேர் வித் இடிஎல் டெவலப்பர்ஸ். ஸோ அந்த டிஃபரன்ஸஸும் நான் சொல்றேன். அப்புறம் ஸ்னாப் லாஜிக்னு ஒரு டூல் இருக்கு. அந்த டூலும் இப்ப ரீசென்ட்டா பூமிங் ஆயிட்டு இருக்கு. அதாவது வந்து எஸ்பெஷலி இந்த பேங்கிங் டொமைன்ல யாரெல்லாம் ஒர்க் பண்றீங்களோ, அவங்களுக்கு இந்த டூல் மெயினா யூஸ் ஆயிட்டு இருக்கு. இது வந்து மோஸ்ட்லி மைக்ரேஷனுக்கு யூஸ் பண்றாங்க மோஸ்ட்லி. ஆன் ப்ரெம் டூ கிளவுட் மைக்ரேஷன்ஸ்க்கு இந்த டூலும் அவங்க யூஸ் பண்றாங்க. ஏன்னா இன்ஃபர்மேட்டிக்கலா காஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதுக்கான ரிசோர்ஸ் அந்த எஸ்டாப்ளிஷ்மென்ட் எல்லாமே வந்து காஸ்ட் வைஸ், ரிசோர்ஸ் வைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால, சம் ஆஃப் தெம் ஃபெமிலியர் வித் ஸ்னாப் லாஜிக் அப்படிங்கிற ஒரு டூல். ஆஸ் யூசுவல் ஸ்னோஃப்ளேக்கோட இன்டர்ஃபேஸஸ்ல டிபிடி டூல் மெயினா போயிட்டு இருக்குது. ஜி நீங்க இவ்வளோ டூல்ல ஒர்க் பண்ணீங்களா? அது சரி. நான் கேட்கறதுக்கே நான் வந்து லிஸ்ட் பெருசா போயிட்டு இல்ல, இல்ல. இருக்குன்ற நான் மாரி. ஒர்க் பண்றது ஆல்ட்ரிக்ஸ், டிபிடி அண்ட் இன்ஃபர்மேட்டிக் அது 3த்தையும் ஒர்க் பண்ணேன். ஓ! ஸ்னாப் லாஜிக் இன்ஃபர்மேட்டிக்கால ஆனா ஒர்க் இங்க போயிட்டு பண்றீங்க. ஓ! ஆமா. ஓகே. சூப்பர் ஏன்னா ஜி. நான் வந்து இப்ப இது எல்லாமே டச் பண்ணிட்டுருக்கேன். அதனால தான் ம். எனக்கு அது தெரியுது. இப்போதைக்கு எது ம். கேட்குறாங்கன்னு நான் பேங்கிங் டொமைன்லயும் பண்றேன். அது 2 பண்றேன். ஸோ ஓகே. பேங்கிங் டொமைன்ல இப்ப புதுசா வர்றது ஸ்னாப் லாஜிக் வந்துட்டு இருக்கு. ஸ்னாப் லாஜிக். ஓகேவா? என்ன ஜி ஸ்னாப் இந்த டூல். லாஜிக்னா அது என்ன நம்ம இன்ஃபர்மேட்டிக்கா மாரி டூல்? ETL டூல் தான். ஓ! அதுவும் இட்ஸ் எ இன்ஃபர்மேட்டிக்கா டூல். மாரி லோ கோட், நோ கோட் பிளாட்ஃபார்ம் தான். ஓ! அந்த லோ டூலும் கோட், மெயினா நோ கோட். இப்போதைக்கு ஓகே. மெயினா யூஸ் ஆயிட்டு இருக்குது. ஓகே அது சூப்பர். ஏன்னா இப்பதான் அதுக்கு ஏன்னா இப்ப லாஸ்ட்டா ஒரு 2 to 3 இன்டர்வியூஸ் நாங்க இது பண்ணிட்டு இருந்தோம். அப்ப ம். பார்த்தீங்கன்னா, அவங்க எக்ஸிஸ்டிங்கா ஒர்க் பண்றவங்க எதுல ஒர்க் பண்றாங்கன்னு நோட் பண்ணும்போது எங்களுக்கு தெரிஞ்சுச்சு. சூப்பர் அவங்க ஜி. யாருமே வந்து கோடிங்ல போகல அப்படின்னும்போது இந்த டூல் மெயினா போயிட்டு இருக்குது. இந்த டூல் கொண்டு கோடிங் எஸ்பெஷலி இல்லாமயே இந்த போறதுக்கு ஏரியாவுல. ஸ்னாப் லாஜிக் வச்சுட்டு ஈஸியா ஆமா. போயிரலாம். இது ஓ! எல்லாமே லோ கோட், நோ கோட் தான். லோ கோட், நோ கோட். ஸோ சூப்பர் ஜி. இன்னொரு ப்ரீவியஸா கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி. எம்எஸ்பிஏல நம்ம போயிட்டு இருந்தோம். பட் ஆனா இப்ப இது மெயினா போயிட்டு இருக்குது. ஸோ ம். அதனால தான் சூப்பர் ஜி. எனக்கு. ஸோ இது இத தாண்டி வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிபிடி சொல்ட்டேன். டிபிடி வந்து ஸ்னோஃப்ளேக் என்விரான்மென்ட்ல மெயினா டச் அப் பண்றாங்க. ம். அந்த டூலும் மெயினா அது தேவைப்படுது. ஆனா ஸ்னோஃப்ளேக் இந்த சைட்ல அதிகமா கிடையாது. யுஎஸ், யுகேல ஸ்னோஃப்ளேக்கோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ சம் ஆஃப் த ஓ! ஸ்டூடண்ட்ஸ்ட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சுச்சு ஓப்பனிங் எப்படி ம். இருக்குன்ட்டு. ஆம், ஆஸ் யூசுவல் அப்புறம் ஜிசிபில வந்து நமக்கு தெரிஞ்சது பிக்வெரி தான் மெயினா. அது டாப் அது ஜிசிபில மாத்தவே முடியல. பிக்வெரி. ஏன்னா காஸ்ட் வைஸும் ரொம்ப கம்மி. அதே மாரி ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் பெட்டரா இருக்கு. ம். ஸோ அந்த டூலே யாரும் டச் பண்ணவே முடியல இதுவரைக்கும் மத்தவங்க. பட் எத அவங்க அந்த என்விரான்மென்ட்டோட டச் அப் பண்ணி போறாங்களோ, அவங்க அதுக்கேத்த மாரி சூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஓகே. ஸோ இது எல்லாமே நான் நோட் பண்ணது. இப்ப நான் ஒர்க் பண்றதுல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இந்த GenAI மாடலும் கொஞ்சம் டச் ஆயிருக்கு. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நெக்ஸ்ட் லெவல்ல இப்போ போகும்போது, நான் இதெல்லாம் சூஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி. Flink அண்ட் ஐஸ்பர்க்ல ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஓகே. RAG இம்ப்ளிமெண்டேஷன் அதில பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஃபியூச்சர் என்னோட மூவ்மெண்ட்ல அதுவும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ம். இதுதான் இப்போ போயிட்டு இருக்குது. 2024ல எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ்ல கொஞ்சம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். 25ல நான் என்ன பண்ண போறேங்கிறதையும் நான் உங்களுக்கு இன்புட்டா குடுத்துட்டேன். சூப்பர். சூப்பர் ஜி. லைக் ஒரு பவர் பேக் இத குடுத்துட்டீங்க. லைக் எக்கச்சக்க டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் குடுத்துட்டீங்க. ஸோ ஒரு பக்காவான டெக்னிக்கல் ட்ரெய்னர்ன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அண்ட் ஆல்சோ தினேஷ் இன்னும் ஆக்சுவலி 1/2 அன் ஹவர்ல அவருக்கு இன்னொரு பைத்தான் கிளாஸ் இருக்கு. இது அதனால தான் ஃபர்ஸ்ட்டு நான் பேசுறேன் ஜி அப்டி சொன்னாரு. ஸோ
தேங்க்ஸ் ஜி. உங்களுக்கு ட்ரெய்னிங் இருந்தாலும் யூ ஜஸ்ட் ஸ்டில் கம் அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கீங்க. சூப்பர் தேங்க்யூ. அண்ட் ஒரே ஒன்று ஜி, இப்போ வந்துட்டு இப்போ நீங்கள் நிறைய ப்ரைவேட்டாக ப்ராஜெக்ட்ஸும் பண்ணுறீங்க கரெக்டா? ஸோ அதுக்கு எந்த டெக்னாலஜி படித்தா ஓரளவுக்கு ஈஸியாக வேற பசங்க வரணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு ஏதோ ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா எது படிக்கலாம் ஜி? எது படித்தா கொஞ்சம் ஈஸியாக இல்ல ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இங்கே ஆக்சுவலா வந்து இந்த ப்ராஜெக்ட் நான் இப்போ இறங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, எம்எல் பேசிஸ்ல பண்றேன். ஜெனை மாடல் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இங்க ஒரு கோர் மாடல் ஃப்ரேம் ஒர்க் டிசைன் பண்றாங்க. ஸோ அது ம். எப்படின்னா வந்து பிளக் அண்ட் ப்ளே மாரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. மோஸ்ட்லி அந்த மாரி ஆல்ரெடி கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு அதில யாரும் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறதில்ல. ஏன்னா வந்து ம். இப்ப நாங்க படிக்கிறது எல்லாமே வந்து டேட்டா இன்ஜினியரிங் பிளாட்ஃபார்ம்ல படிக்கிறோம். நெறைய ம். இது கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. நீங்க வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு சின்ன யூஸ் கேஸ் இருந்தாலும் இத வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஓ! ஸோ ஓகே. அதனால இங்க அந்த மாரி இருக்குது. பட் இங்க என்ன ப்ராப்ளம்னா காம்படிஷன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கு. இங்க ம். எல்லாமே செக்யூரிட்டி பேசிஸ்ல அவங்க மெயினா டார்கெட் பண்றாங்க. இப்ப யுஎஸ், யுகேல போனீங்கன்னு வைங்களேன், அங்க வேற மாரி இருக்கும். ஓப்பன் கிளவுட் ம். நீங்க டைரக்ட்டா போயிட்டு கிளவுட்ல இன்டர்ஃபேஸ் பண்ணிட்டு நீங்க ஒர்க் பண்ணலாம். பட் இங்க நான் ஒர்க் பண்றது மெயினா பேங்கிங் டொமைன்ல ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இங்க கிளவுட் அவ்வளோ சீக்கிரம் அலோவே பண்ண மாட்டேங்கிறாங்க. இங்க ஓகே. நாங்க கிரியேட் பண்ற டேட்டா மாஸ்கிங் லாஜிக் அப்ளை எல்லாமே பண்ண வேண்டியது இன்டர்னலா இருக்கு. பண்றீங்க. டேட்டாவ வந்து ஃபுல்லாமே வந்து இந்த பிரைமரி ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப் தான் கொண்டு வரோம். ஸோ டைரக்ட்டா நம்ம கொண்டு வர முடியல. இப்ப ஜெனை மாடல் நான் ஒர்க் பண்றது பார்த்தீங்கன்னா, பேங்கிங் டொமைனுக்காக தான் பண்ணிட்டுருக்கேன். ம். அதுக்கான ஒரு இதுதான் வேற ஒரு டீமோட ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதுல RAG இம்ப்ளிமெண்டேஷன் இப்போ கொண்டு வந்துட்டுருக்கு. ஓகே. ஹக்கிங் ஃபேஸ்ல நாங்க இப்போதைக்கு வந்து அது ஒரு ஓப்பன் கிளவுடுங்கனால அங்க நாங்க யூஸ் பண்ணி ஸ்கீம் போயிட்டுருக்கு. பட் நெறைய சேலஞ்சஸ் இருக்கு டு பி ஃபிராங்க் நான் சொல்லணும். சூப்பர் ஜி. ம். ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஏதாவது ஆள் தேவைப்பட்டா சொல்லுங்க. ஸோ வி வில் நான் ஹேவ் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா கண்டிப்பா இருக்கும். நான் சொல்றேன். தேங்க்ஸ் அலாட். தேங்க்ஸ் ஜி. தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஜாயினிங் அண்ட் ஷேரிங் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு. அண்ட் நீங்க கிளவுட் இன்ஜினியரிங் இருந்தீங்க அண்ட் எம்எல் போனீங்க. இப்போ ஜெனியும் போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே சூப்பர். நீங்க எங்களையும் சேர்த்தே கூட்டு போறீங்க. ம். தட்ஸ் ரியலி குட். தேங்க்ஸ் ஜி. தேங்க்ஸ் அலாட். தேங்க் யூ ஸோ மச். எஸ். எஸ். தேங்க் யூ. அண்ட் லெட்ஸ் சின்ஸ் டேட்டா இன்ஜினியரிங்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணதுனால வி வில் கோ டு ராஜேஷ் கண்ணா நெக்ஸ்ட். எஸ் ராஜேஷ் கண்ணா ஜி, இந்த இயர் ஐ திங்க் நீங்க ஆல்ரெடி எக்கச்சக்க ட்ரெய்னர் அவார்ட், கிரேட் ட்ரெய்னர் நிறைய அவார்டு வாங்கியிருந்தீங்க. எஸ். ஓவர் டு யூ. Thank you, Armugamji. It's all because of good support from you as well. ஸோ இந்த ட்ரைனிங் ஜேர்னியை சம்மரைஸ் பண்ணணும்னா எஸ்பெஷலி தமிழ் பூமி டெக்னாலஜிஸோட என்னுடைய கான்ட்ரிபியூஷன், என்னுடைய கோஆர்டினேஷன் இந்த ஜான்வரி 2024 தான் நம்மளோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். இனிஷியலி ஸ்டார்டட் வித் கப்புள் ஆஃப் வீக்லி மீட்டப்ஸ். எவ்ரி மந்த் வி ஸ்டார்டட் வித் வீக்லி மீட்டப்ஸ். அட்லீஸ்ட் ஒரு மீட்டப் நம்ம பண்ணோம். அண்ட் தென் ஸ்லோலி வி மூவ் டு மே மந்த்ல ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு கிளவுட் டேட்டா இன்ஜினியரிங் பேட்ச், பைஸ்பார்க், ஏர்ஃப்ளோ, கஃப்கா, AWS எக்ஸ்க்ளூசிவ்லி. அதுக்கப்புறம் ப்ராக்ரஸ்டு டு ஆகஸ்ட் அண்ட் தென் ப்ராக்ரஸ்டு டு தேர்ட் பேட்ச் நவம்பர். ஸோ now we are running with the third batch, having good count, close to 20 people we have in this batch. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 50 people ஒரு 3 பேட்ச்லேயே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இட்ஸ் a வெரி வெரி ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் அஸ் கிளவுட் டேட்டா இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும். இது என்ன அப்படின்னா 2 things. ஒன்று, as long as the demand is there in the market, people are interested to invest their time, definitely they will get in touch with the latest technologies. என்னதான் AI, advanced machine learning, RAG etc வந்தாலும் பேசிக் திங்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கவனமாக நிறைய பேர் வந்து ஈடுபாடு கொடுக்கணும். ஸோ அதுக்காக தான் எப்போவுமே இந்த பிக் டேட்டா முன்னாடி இருந்தது ட்ரெடிஷ்னலாக. இன்ஃபேக்ட் தினேஷ்ஜி பேசும்போது தினேஷும் நானும் காக்னிசன்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் டிஎன்பி ப்ராஜெக்ட்டுக்கு. எஸ். ஸோ யா, வி வேர் க்ளோஸ்லி ஒர்க்கிங் ஆன் தட் ப்ராஜெக்ட் டியூரிங் 2015 itself, ஆல்மோஸ்ட் 9 years before. It was very happy to see his contribution to this training. ஸோ பிக் டேட்டா, கிளவுட், ஏஐ ஷிஃப்ட் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து நம்மளோட லேர்னிங்கையும் வந்து ஸ்டாப் பண்ணிடக்கூடாது, அப்ஸ்கில் பண்ணிட்டே இருக்கணும் as long as our skill is concerned. And 2 things I would like to appreciate, I mean also appreciateனு சொல்றதுக்கு பதிலா ஒரு ப்ரவுட் மொமெண்ட்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் ட்ரைனிங்ஸ் ஐ டு கோ டு காலேஜஸ். இந்த இயர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 15 காலேஜஸ் போயிருப்பேன்னு நினைக்கிறேன். டேக்கிங் கப்புள் ஆஃப் செமினார்ஸ், ஒர்க் ஷாப்ஸ், கெஸ்ட் லெக்சர்ஸ், கான்ஃபரன்சஸ், டெக்னிக்கல் ஸ்பீக். ஸோ இந்த கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் பண்ணதுக்காக எனக்கு ஒரு 2 அவார்ட் கிடச்சிது. தேங்க் காட். ஒன்று வந்து கோல்டன் எய்ம் கான்ஃபரன்ஸ்னு ஒரு அவார்டு, இன்னொன்று வந்து வணக்கம் ஹெச்ஆர்டிலேருந்து தி பெஸ்ட் ட்ரெயினர் அவார்ட். ஐ காட் இட் வெரி ரீசென்ட்லி. இன்னைக்கு காலையில் தான் அந்த ப்ரோக்ராம் இருந்தது. ஜஸ்ட் வென்ட் ஃப்ரம் தேர் அண்ட் தென் ரிட்டன் பேக். ஸோ இந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் நாட் ஓன்லி ஹைலைட்டிங் மை இண்டிவிஜுவல் ட்ரைனிங் ஜேர்னி, வித்தவுட் ஸ்டூடெண்ட்ஸ் கோஆப்ரேஷன் திஸ் வுட் ஹவ் நாட் ஹேப்பன். அது ஒன்று. நமக்கு அப்படைட் இருக்கும், ஹங்கர் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் தி திங் இஸ் ஹவு யூ ஆர் டெடிகேட்டட் டு த ட்ரைனிங்.
இப்போ ஒரு இன்ஸ்டிடியூட் நல்லா இருக்கும், ட்ரெய்னரோட எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப வேகா இருக்கும். இன்ஸ்டிடியூட்டும் நல்லா இருந்து, ட்ரெய்னரும் நல்லா இருந்தாங்க அப்படின்னா, டெஃபினெட்லி நெறைய பேர் வருவாங்க. தட்ஸ் வாட் இட்ஸ் ஹேப்பனிங் இன் தமிழ் பூமி டெக்னாலஜிஸ். ஃபார்ச்சுனேட்லி ஐ வுட் லைக் டு அப்ரிஷியேட் சுதர்ஷன் ஜி, தினேஷ் ஜி எல்லாருமே வந்து அவங்க தான் வந்து டாப் சீனியர்ஸ் இந்த தமிழ் பூமி டெக்னாலஜிஸ்ல நெறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நான்லாம் வந்து இந்த இயர் தான் வந்தேன் டு பி ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஸோ என்னோட கான்ட்ரிபியூஷன் இந்த ஜேர்னி இன்னும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும் as long as this AI AWS is concerned. நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ would லைக் டு கால் upon ஒன் குட் திங். என்னுடைய ப்ராஜெக்ட்லேயே பார்த்தீங்கன்னா வி டிட் அ POC ஜென்ஏ பேஸ் பண்ணி சேஜ் மேக்கர் வச்சு. AWS சேஜ் மேக்கர் தெர் இஸ் அ டூல் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் AI. ஸோ அதை வச்சு நாங்கள் என்ன பண்ணோம்னா GitHub ரெபாசிட்டரி இருக்கும். ஸோ தாம்சன் ரியூட்டர்ஸ் அக்கௌண்ட்டில் நான் ஒர்க் பண்ண அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் GitHub ரெபாசிட்டரி இருக்கோ அது வந்து இமீடியட்டாக வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இட் கன்வெர்ட்ஸ் இன்டு அ ரீட்மீ டாக்குமெண்டேஷன். ஸோ நாளைக்கே ஒரு டெவலப்பர் ஒரு ஃப்ரெஷர் ஆன்போர்ட் பண்ணுறாங்க ஒரு ப்ராஜெக்ட்ல அப்படின்னா யூ டோன்ட் வாண்ட் டு கோ த்ரூ ஆல் த ஸ்கேலா பைத்தான் ஜாவா ஷெல் ஸ்கிரிப்ட் எந்த கோடும் போய் ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சிம்பிளாக ஒரு பட்டன் கிளிக் ரீட்மீ டாக்குமெண்டேஷன் வந்துடும். அந்த டாக்குமெண்டேஷனில் ஈ ஆர் ஷீ கேன் எக்ஸ்ப்ளோர் வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். ஸோ இந்த POC சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் லான்ச் பண்ணோம் தாம்சன் ரியூட்டர்ஸில். ஐ வாஸ் பார்ட் ஆஃப் தட் POC. நவ் திஸ் இஸ் கோயிங் குளோபல். ஸோ இட்ஸ் அ வெரி ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் மீ. தாம்சன் ரியூட்டர்ஸ்லேருந்து வேறு அக்கௌண்ட்டுக்கு இந்த சோர்ஸ் கோடை வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் கமிங் ஜான்வரி அண்ட் பிப்ரவரி. So what I'm thinking is, as my next journey in cloud data engineering, why can't we add this AI stuff, little stuff? Even though ML data science trainers irukanga, but we are not going to touch base avangaloda portfolio la we are not going to touch it. எப்படி Amazon SageMaker, Amazon Q, Amazon Lex. ஸோ ஒரு டேட்டா இன்ஜெக்ஷன், டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன், டேட்டா விஷுவலைசேஷன் இருக்கும். ஒரு டேட்டா ரிப்போர்ட்டிங்க்கு எப்படி ஒரு AI டூலை ஃபிட் பண்ண முடியும் ஆஃப்டர் டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு நான் குவைட் அ பிட் டைம் எடுத்துக்கிட்டு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். காஸ்ட் எஃபெக்டிவ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாட் லைக் வி கேனாட் கோ லைசன்ஸ்டோ ப்ரீமியம் எடிஷன்ஸோ போக முடியாது when it comes to training or anything we want to explore. ஸோ அதுவும் கீப்பிங் இட் இன் மைண்ட். ஸோ அந்த ஃபைனல் போர்ஷனை வந்து எப்படி நம்ம இந்த கிளவுட் டேட்டா இன்ஜினியரிங்ல ஃபிட் பண்ணலாம்னு பார்த்துட்டு இருக்கேன். ஐம் டூயிங் அ POC as well. Once if it is working out, maybe we can do a kind of project and then we can establish it as a new syllabus for our upcoming cloud data engineering syllabus. இது ஏன் சொல்றேன்னா பிக் டேட்டாவும் டச் ஆகும், கிளவுட் AWS டச் ஆகும், டேட்டா இன்ஜினியரிங் கம் டேட்டா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் டச் ஆகும். ஸோ ஒரு கம்ப்ளீட் ஒரு கஸ்டமைஸ்டு பேக்கேஜாக இருக்கும். ஸோ தட் லைக் ஒரு ஸ்கில் அப்படின்னு எதுவுமே அப்ராப்ரியேட்டே இல்லாமல் மல்டிபிள் ஸ்கில்ஸ் வந்து ஒரே பேக்கேஜ்ல கொடுத்தோம் அப்படின்னா தே வில் ஆல்சோ லேர்ன் கப்புள் ஆஃப் திங் வித் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுதான் ஐம் ஜஸ்ட் ஃபோக்கஸிங் அவுட். பார்ப்போம் ஜான்வரி பிப்ரவரி இது ரோல் அவுட் பண்ணா உங்களுக்கு நான் ஐ வில் பி டூயிங் அ டெமோ ஃபார் தட் ஃபர்ஸ்ட். இஃப் தட் இஸ் சம்திங் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா வி வில் தென் டேக் இட் ஃபார்வர்ட். தினேஷ் ஜியே நிறைய கவர் பண்ணிட்டாரு. நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட் S3 டேபிள்ஸ், ஸ்னோஃப்ளேக், ஐஸ்பர்க் கான்செப்ட், DBT டூல் எல்லாமே வந்து மார்க்கெட்ல ரொம்ப டிமாண்டா இருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் டேட்டாபிரிக்ஸ் நிறைய இன்டெகிரேஷன் ஆயிட்டு இருக்கு. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் AWS அஸ்யூர் கான்சென்ட்ரேட் பண்றதை விட டேட்டாபிரிக்ஸ் நிறைய ஃபோக்கஸ் பண்றாங்க பிகாஸ் ஆஃப் சம் காஸ்ட் எஃபெக்டிவ் திங். ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுல எது பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், எதுல நம்மளுக்கு காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்றத நம்ம தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ் டிஃப்ரெண்ட் மாடல்ல ஒர்க் ஆகும். வி கேனாட் சே லைக் AWS இஸ் பெஸ்ட், அஸ்யூர் இஸ் பெஸ்ட், GCP இஸ் பெஸ்ட் அப்படின்னு நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்ல முடியாது. தி திங் இஸ் வி வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் இட். வாட் இஸ் த வால்யூம் தட் வி ஆர் கன்சியூமிங், எவ்வளோ ஒர்க் லோட் நம்ம கொடுக்குறோம், எல்லாமே டெக்னிக்கலாக நம்ம ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது தான் வி வில் கம் டு அரைவ் விச் ஒன் இஸ் பெஸ்ட், விச் ஒன் இஸ் சஜஸ்டட். ஸோ அதுக்கு நம்ம வி வில் பிரெயின் ஸ்டார்ம் இட். ஸோ 2025 ஐம் ஷூர் தமிழ் பூமி டெக்னாலஜிஸ்ல ஒரு நல்ல இயரா இருக்கும். நாட் ஓன்லி ஃபார் மீ, எவ்ரிபடி, சுதர்ஷன், தினேஷ், எவ்ரிபடி வில் டூ குட் contributions. And also I would like to thank everyone for their contributions in 2024 as well. Definitely going forward it will be a good thing for me and everyone. Thanks Arumugam ji for giving me this opportunity. நான் உங்களை சொல்ல மறந்துட்டேன். நீங்க வேற. ஸோ நான் ஒன்றுமே பண்ணுறதில்ல எனிவே. பட் ஒன் திங் இந்த இயரில் எனக்கு லைக் ஒரு இன்ஸ்பைரிங் மூமெண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் டு லைக் ராஜேஷ் வந்து வாஸ் டேட்டா இன்ஜினியரிங் ட்ரைனிங் போயிட்டுருக்கு. ஒன் டே ஹிஸ் சன் வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆக்சுவலி. நான் சரி 1 வீக் ஆக்சுவலி நாட் 1 டே, 1 வீக் ஹி வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ்ட். அப்போ வீட்டில் வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும்னு தெரியும் நமக்கு. பட் என்ன போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஜஸ்ட் அப்போ கால் பண்ணி கேட்குறேன், நான் ஹாஸ்பிட்டல் இருந்தாச்சு லாஸ்ட் 1 வீக்காக கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்றாரு. ஸோ பாருங்க, ஜென்வன் கேர் டு இன்ஃபார்ம் சொல்லலை, எதுவுமே இல்லை.
ஜஸ்ட் ஒரு நார்மல் ஃப்ளோ மாதிரி காலையில் 7 மணிக்கு உட்காந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து இஸ் டேக்கிங் த கிளாஸஸ். ஸோ லுக் அட் த கமிட்மெண்ட் அண்ட் ஒரு ஷேர் பண்ணணுன்ற ஒரு இன்ஃபர்மேஷன். திஸ் இஸ் த மெயின் திங், யூனோ. இட் இன்ஸ்பயர்ஸ் மீ அ லாட் பிகாஸ் என்ன நடந்தாலும் ஓகே வி வில் டூ திஸ். ஒரு 10 பேர் வராங்கன்னா நம்ம வி ஹாவ் டு கமிட்ன்றது தட்ஸ் ரியலி உண்மையிலே இட் வாஸ் ரியலி வெரி, என்ன சொல்கிறது, ஒரு ப்ரௌட் மூமெண்ட் இருந்துச்சு எனக்கும். ஸோ தேங்க்ஸ் அலாட் ஜி. மோர் தென் எவ்ரி டெக்னிக்கல் அண்ட் ஆல், இந்த கமிட்மெண்ட் அண்ட் பேஷன் அதுதான், தட்ஸ் ஆர் ஸ்ட்ரைவிங். அண்ட் தேங்க்ஸ் அலாட் ஃபார் தட் ஜி. அண்ட் எஸ், கண்டிப்பாக இன்னும் ஒன்று ஐ வில் டெஃபினெட்லி டூ. அந்த இது நம்ம விட்டுட்டோம். ஸோ வி நீட் டு ஸ்டார்ட் பாட்காஸ்ட். பாட்காஸ்ட். நம்மளும் அது டைமிங் லாஸ்ட்ல கிடைக்கவே மாட்டேங்குது. ஒரு மாசமா நம்ம அப்படி. பேசிட்டே இருக்கோம், பட் பண்ண முடியல. டெஃபினெட்லி வில் அகைன் கண்டினியூ பண்ணலாம் அதை இந்த இயர்லேருந்து. Sure. தேங்க்ஸ் லாட் ராஜேஷ் ஜி. தேங்க்ஸ் ஃபார் யர் கான்ட்ரிபியூஷன். எஸ், 2025 வில் see a lot of more things coming on as well. Thank you. Definitely. Thank you. And yes, let's yeah, data engineeringல yes, this is Rajesh and Dinesh. அவங்க ரெண்டு பேர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. And let's move into cloud DevOps. So yes, cloud DevOps already know, இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்கல பாதி பேர் cloud DevOps இருந்தா இருந்திருப்பீங்க, ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்திருப்பீங்க. ஸோ எஸ், cloud DevOps நன்னன் சுதர்ஷன். நம்ம செப்பரேட்டாக நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி சுதர்ஷன் வந்திருக்காரு. ஹி இஸ் known as equal as தமிழ் பூமி. he is well known figure. So yes, சுதர்ஷன் ஜி, ப்ளீஸ் உங்களோட floor is yours. ஹலோ, கேக்குதா? கேக்குது ஜி. Yeah, good evening everyone. So people didn't present in PPT, so I prepared, but I don't want to do it in PPT. Let it go in that way. So good evening everyone. This is Sudarshan. I hope you all know about me. And first of all, I would like to say thanks to Arumugam ji for introducing me to this platform. So இந்த பேர் சேர்ந்து தான் வந்துட்டு like I think 3 years I'm working with Tamil Bhoomi. Yeah. கோவிட்ல ஸ்டார்ட் பண்ணோம் கரெக்டா. we didn't realize actually இவ்வளோ பொட்டன்ஷியல் we didn't realize at all. Then immediately it's now வேற லெவல்ல வந்துச்சு. ஆமா. So the journey started 3 years back. So first of all, thank you so much. And ஒரு விஷயம் நீங்க மென்ஷன் பண்ணீங்க, training is not easy. So I would like to say thanks to all the trainers here. Specifically mention பண்ணல everyone. I want to say thanks that it is very difficult to teach peoples. We need to prepare things, and also we need to prepare the outputs for them. So அது ஈஸியான வேலை கிடையாது. And to make someone beneficial for it. ஸோ அதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இட்ஸ் அ வெரி வெரி பிக் ஹாப்பினஸ். ஸோ சுதர்ஷன் ஆர் லைக் ராஜேஷ் கண்ணா ஆர் தினேஷ் ஆர் ஹரி ஹியர் ஆர் தங்கராஜ் ஆல் தட், அண்ட் ஆல்சோ ஒன் பர்சன் ஃப்ரம் டெவலப்மெண்ட் மன்ஸ்டாக். ஸோ ஐ வுட் லைக் டு சே தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். ஸோ இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. அவங்க வந்துட்டு நம்ம கிட்ட வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்மளை பயன் பண்றது வந்துட்டு இட்ஸ் சம்திங் I feel that is a very good pleasure for me. So அங்க ஸ்டார்ட் பண்ணது தான் இதெல்லாம். So it should be a job oriented training. Pretty much this will be like we have to talk only about this last year and the coming year, right? So last year வந்துட்டு we changed a lot of things. According to the students' feedback, we improved plenty of things in cloud and DevOps. ஸோ மாசமே பார்த்துருப்போம் நினைக்கிறேன், ஸ்டேட்டஸ்ல வந்து பீப்புள்ஸ் காட் பிளேஸ்ட், ரைட்? ஸோ அதெல்லாமே வந்துட்டு அவங்களோட ஃபீட்பேக்ஸ் வச்சு வி இம்ப்ரூவ்ட் அ லாட். ஸோ அவங்களோட கம்ஃபர்ட் அதுதான் எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட். எனக்கு பொறுத்த வரைக்கும் வாட் ஐ எம் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் த கம்ஃபர்ட் ஐ எம் கிவிங் டு த ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஸோ தட் இஸ் ஹவ் திங்ஸ் ஆர் கோயிங் இன் அ ரைட் வே ஃபார் மீ. இன்னைக்கு கூட வந்து ஏதாவது புது பேட்சில் கூட நான் அதுதான் கேட்டுட்டு இருப்பேன், ஃபீட்பேக் இருந்தால் சொல்லுங்க, என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லுங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கம்ஸ் ஃபர்ஸ்ட் டு மீ. ஸோ அதனால வந்து வி அச்சீவ் பிளென்டி ஆஃப் ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸ் இன் திஸ் 2024. 30+ மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஈவன் தோ இந்த வருஷம் வந்து கொஞ்சம் டல்லாவே இருந்தது மார்க்கெட்டு, அப்பயுமே வந்து வி ஹெல்ப் plenty of peoples to place, and even they are helping other peoples to place. ஸோ அது ஒரு நெட்வொர்க் மாதிரியே வந்து ஃபார்ம் பண்ணி ஒரு பிரான்ச் மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சக்ஸஸ் எப்படி சொல்லலாம்னா, இந்த கரண்ட் டிசம்பர் பேட்ச் யூஸ்வலி வீல் கெட் 30+ மெம்பர்ஸ் ஃபார் ஈச் பேட்ச், பட் இந்த டிசம்பர் வந்து வி அச்சீவ்டு 60+ மெம்பர்ஸ் ஓவரால். That is a very great achievement, I can say, in a single course, that too an online course. So அதுவும் தமிழ்ல. அதுவும் தமிழ்ல. தமிழ் நானும் சொல்லிட்டு இருப்பேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வர வந்து நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்து டெக்னாலஜி தெரிய வந்துட்டு இருக்கு, படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷனால சில பேர் பயப்படுறாங்க. ஸோ தே ஆர் ஆல் கோயிங் ஃபார் மல்டி ஸ்கில்டு திங்ஸ், ரைட்? ஸோ சீக்கிரம் படிங்க, உங்க காம்படிஷன் நம்மகிட்டே அதிகமாயிட்டு இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ தட் இஸ் குட் அச்சீவ்மெண்ட்டோட ஐ எம் ஹாப்பி தட்
peoples are showing interest to study. So that is very important, right? It's not about how many peoples we are getting, it's about how many peoples are showing interest in studying something. அதுவும் ஒரு குவாலிட்டியான ஒரு இடத்துல படிக்கணுன்றதும் அவங்க மைண்ட்ல வச்சுட்டு இருக்கிறது வந்துட்டு உண்மையிலேயே வந்து இட்ஸ் கிவிங் so much of happiness. ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா, யூஸ்வலா வந்து எங்க கம்பெனி பாத்தீங்கன்னா வந்து நான் சொல்லுவேன் இந்த மாதிரி வந்து நம்ம சென்னையில இருந்து பீப்புள்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, இது குளோபலி கனெக்டட் மாதிரி இருக்கும் கம்பெனி, இந்தியா ஃபுல்லாக கனெக்டட். என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை சென்னையில இருந்து அந்த அளவுக்கு வந்துட்டு பீப்புள்ஸ் வந்து ரொம்ப டேலண்டடாக இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா பெங்களூர்லேருந்து எடுக்கலாம், ஹைதராபாத்ல எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய பேர் இன்டர்வியூ ஃபெயில் ஆகிறாங்க, அதான் பிரச்சனைங்க. ஸோ யூஸ்வலாக வந்துட்டு ஒரு 10 பேர் இன்டர்வியூ பண்ணுறாங்க சென்னையிலனா, ஒருத்தர் 2 பேர் சொல்கிறாங்க, தவிர 8 பேரும் சொதப்புறாங்களா. ஸோ அதில் வந்து ஒரு பெரிய ஒரு இது மாதிரி சொல்லும் போது லைக் ஐ தாட் இட் ஷுட் பி சேஞ்ச்டு. ஸோ என்னால் எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ லைக் அந்த அளவுக்கு ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு டெவலப் சம் குவாலிட்டி இன்ஜினியர்ஸ். ஸோ அந்த தான் வந்து மெயின் கோலாகவே அஸ் தமிழ் பூமி அண்ட் ஆல் த ட்ரெயினர்ஸ் வி ஆர் ஆல் டூயிங். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு tell you what happened in 2024 and how I got this thing right in my mind to make sure that we are providing some quality engineers to the IT. So yeah, coming to that 2025. So what are the things are going to come new in DevOps? நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் AI ட்ரிவன் அதுபடி தான் போய் ஆகணும். ஏன்னா எல்லாருமே இப்போ எங்களையே வந்து AI ஏஜென்ட்ஸ்லாம் வந்து பண்ண சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் கம்பெனியில். மேபி ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜனவரி we have multiple projects. பட் ஃபியூ ஆஃப் த டூல்ஸ் வந்து ஐ வாண்ட் டு லிஸ்ட். ஒன் இஸ், நான் எப்படின்னு சாட்லேயே நான் போட்டுறேன் என்னென்ன டூல்ஸ் நான் பற்றி பேச போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ ஒன் இஸ் வந்து CI/CD இல்லை வந்து AI ட்ரிவனாக ஒன்று வரப்போகுது. ஜென்கின்ஸ் தவிர்த்து அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு GitLab CI/CD, GitHub Actions தவிர்த்து இப்போ ஹார்னஸ்னு ஒன்று ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. நாங்களுமே அதை வந்து R&D பண்ணிட்டு இருக்கோம். இட்ஸ் AI பவர்டு CI/CD டூல். ஸோ இட் இஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் பைப்லைன் டூல். ஸோ அதுவே வந்து உங்களோட பைப்லைனை வந்து கிரியேட் பண்ணுறதும் சரி, இல்லை அது லிட்டரலி குபர்னட்டிஸோட YAML ஃபைல் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுவே வந்து நிறைய ஆப்டிமைசேஷன் பண்ணுறது எல்லாமே வந்து அதில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஆர் எக்ஸ்ப்ளோரிங் தட் ஹார்னஸ் AI. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நீங்க பிபிடி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் பிரசன்ட் இட். இட் வில் பி குட் only. இட்ஸ் ஃபைன். and it will users கனெக்ட் ஆகும்ல. சரி, ஓகே. எஸ், இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். லைக் விச் இஸ் Dynatrace. ஸோ Dynatrace வந்துட்டு இட்ஸ் ஆல்சோ AI ட்ரிவன் அப்சர்வபிலிட்டி டூல் விச் இஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். லைக் இட் கேப்சர்ஸ் the alerts, right? What is happening in the application, everything. ஸோ அது வந்து இன்னுமே வந்து எக்ஸாக்டா எங்க எரர் நடக்குது, ஸோ எந்த லாக்ஸை வந்துட்டு அது கேப்சர் பண்ணுன்றதும் வந்து Dynatrace வந்துட்டு இட் இஸ் கேப்சரிங். அண்ட் ஆப்வியஸ்லி GitHub Copilot. ஸோ GitHub Copilot வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நிறைய நம்ம இப்போ YAML கோட் பண்ணுறோம். DevOps வைஸ் சொல்கிறேன். இது வந்து இட் இஸ் ஹெல்பிங் அ லாட் இன் ப்ரோக்ராமிங் சைட். ஸோ DevOps சைடு வந்து GitHub Copilot வந்துட்டு இட் இஸ் ஸோ குட் லைக் forming the Terraform code or helping us in Kubernetes things. So these things I'll add in future for next year. இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் I'll definitely add. பட் இதெல்லாம் வந்து 2025ல வந்து ஒரு பஸ் வேர்ட்ஸாக இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் அண்ட் இன்டர்னல் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ இது வந்து பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸாக வந்து DevOpsல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வாட் இஸ் பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் மீன்ஸ், டெவலப்பர்ஸே வந்துட்டு அவங்களுக்கு வந்து இன்ஃப்ரா பற்றி கவலைப்படாமல் வாட் எவர் தே வாண்ட் டு டெப்ளாய் சம்திங் ஆன் தர் இன்ஃப்ரா. ஸோ திஸ் பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் வில் டெஃபினெட்லி ஹெல்ப். ஓகே, அதில் சில கொஞ்சம் அட்வான்ஸ் டூல்ஸ் வந்து பேக் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது. ஃபைல் அண்ட் ஃபுல் வந்து அந்த இன்டர்னல் டெவலப்பர் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணுறது. அது வந்து ஹியூமன் ஐடெக்னு ஒரு டூல் இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து இன்ஃப்ரா மேனேஜ் பண்ணுறது. ஸோ இது வந்து மோஸ்ட்லி ஃபார் பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங். அந்த சைடு வந்துட்டு திஸ் இஸ் கோயிங் டு பி ஃபேமஸ். அதாவது R&D போயிட்டு இருக்கு, பட் அதில் நான் பிக் பண்ண இம்பார்ட்டன்ட் திங்ஸு. ஸோ ஒரு இது நான் எழுதாம விட்டேன், மீன் சொல்லி டூலு. ஸோ IIS Terraform Enterprise வந்து they are focusing more on this IAC tool, infra's code tool. ஸோ Terraform Enterprise வந்துட்டு இன்னும் AI ட்ரிவனில் வந்து they are trying, and security wise வந்து they are going to improve a lot in next year. So mostly major peoples will go to Terraform Enterprise from normal Terraform.
புலுமின்னு சொல்லிட்டு ஒரு டூல் வந்திருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இட்ஸ் நாட் ஜஸ்ட் சிம்ப்ளி லைக் டெராஃபார்மோட டிக்ளரேட்டிவ் டைப் இருக்காது. இது இம்பரேட்டிவ் டைப் லாங்குவேஜ். ஸோ உங்களுக்கு வந்து பைத்தான்ல நீங்க இத கோட் பண்ணலாம் இன்ஃப்ராவ. நீங்க ஜாவால கோட் பண்ணலாம். ஸோ இதில ஏன் இத கொண்டு வந்தாங்கன்னா, டெவலப்பர்ஸ்க்கும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருக்கணுன்றதுக்காக கொண்டு வந்தது. அதே மாரி வந்துட்டு உங்களுக்கு நெறைய காம்ப்ளக்ஸான கோட்ஸுமே வந்து இந்த புலிமி மூலியமா வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட் வில் பி ஃபேமஸ் இன் ஃபியூச்சர். பட் இப்போதைக்கு வந்து இதெல்லாம் இப்போ ஆர்&டி ஸ்டேஜ்ல இருக்கு. 2025ல மேபி புலிமி ஃபேமஸ் ஆகலாம் கம்பேர்ட் டு டெராஃபார்ம். லாஸ்ட் இயரே நான் சொன்னேன். GitOps அப்ரோச் வந்துட்டு ஆர்கோ சிடி வந்து ஃபேமஸ் ஆயிருக்கு. இன்னும் நெறைய கம்பெனி இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல. அவங்க ஆர்கோ சிடி பக்கமே வந்துட்டு அவங்க வந்து இன்னும் போல. இப்ப நான் ரீசென்ட்டா ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணேன். அவங்களும் ஆர்கோ சிடி வேணாம். குபர்னெட்டிஸ்ல வந்து கஸ்டமைஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அத யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் ஆர்கோ சிடி இஸ் இன் த இம்ப்ளிமெண்ட் ஸ்டேஜ். ஸோ நம்ம சிலபஸ்ல ஆல்ரெடி இருக்கு இது. ஸோ அத பார்த்தாலே போதும். ஃப்ளக்ஸ் ஆஸ் யூசுவல் அதுவுமே வந்து இட்ஸ் ஈக்குவல் டு ஆர்கோ சிடி. இன்னும் கொஞ்சம் லைட் வெயிட் கம்பேர்ட் டு ஆர்கோ சிடி. ஸோ இதுவும் ஈக்குவலி ஃபேமஸ். அப்புறம் ஆப்வியஸா வந்து செக்யூரிட்டி வைஸ்ல வந்து ரொம்ப ஃபோக்கஸ் இருக்கும். டெவாப்ஸ பொறுத்த வரைக்கும். ஸோ அதில வந்துட்டு என்ன டெவ்செக்காப்ஸ் ஆப்வியஸா சொல்லுவாங்க. என்னன்னா உங்களோட கோட் பைப்லைன்ல வந்துட்டு வி ஆர் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் ஆல் த செக்யூரிட்டீஸ் இன்சைட். ஸோ அதில வந்து வி ஆர் ஹேவிங் 4 ஜஸ்ட் நெறைய டூல்ஸ் இருக்கு. பட் நான் ஹைலைட்டான டூல்ஸ் போட்டிருக்கேன். ஆக்வா செக்யூரிட்டின்னு ஒரு டூல் இருக்கு. அது வந்து மோஸ்ட்லி ஃபார் கண்டெய்னர் அண்ட் குபர்னெட்டிஸ் செக்யூரிட்டிக்காக பார்த்துக்கிறது. ஃபார்ட்டிஃபை வந்து என்னோட ப்ரீவியஸ் கம்பெனி யூஸ் பண்ண டூல். அது சூப்பரா இருக்கும். அது வந்து உங்களுக்கு வல்னரபிலிட்டிஸ வந்து ஃபைண்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்றது. என்னதான் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர மெயின்டெயின் பண்ணாலும் வல்னரபிலிட்டிஸ் இருக்கவே கூடாது. இருந்ததுன்னா ஈஸியா வந்து அந்த என்விரான்மென்ட் ஹேக் பண்ருவாங்க. தென் இட் கிரியேட்ஸ் எ வெரி பிக் ப்ராப்ளம் ஃபார் த கம்பெனி. ஸோ ஃபார்ட்டிஃபை வந்து விச் ஹெல்ப்ஸ் அஸ் அ லாட் ஃபார் திஸ். அண்ட் சோனார் கியூப் த திங் சாரி அவசர அவசரமா எழுதுனது. இவங்கள கோட் அனலைஸ் பண்ற டூல். கோடு வந்து டூப்ளிகேட்ஸ் இருக்கா? அது வந்து லைன் ஆஃப் கோட் வந்து ப்ராப்பரா இருக்கா? அப்புறம் கோடுக்குள்ள ஏதாச்சும் வந்து வல்னரபிலிட்டிஸ் பக்ஸ் இருக்கான்றத வந்து ஸ்கேன் பண்ற டூல். அப்புறம் விஸ்ன்னு ஒரு டூல் கூட நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இட்ஸ் அ டாக்கர் இமேஜ் ஸ்கேன். ஸோ இதெல்லாமே வந்து மேபி இதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி கூட ரெஸ்யூம்ல போட்டுட்டு இந்த தியரிட்டிக்கலா சொன்னா கூட வந்து உங்க ரெஸ்யூம் வில் கெட் ஷார்ட் லிஸ்டட். ஸோ இதெல்லாம் இப்போ வரப்போற டூல்ஸ் 2025ல இதெல்லாம் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுல எது இம்பார்ட்டன்ட்டோ தட் வில் பி ஆடட் இன் த சிலபஸ். So this is what I want to share, Agumuji. சூப்பர் ஜி. தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் யர் டைம் ஜி. மேபி குயிக்கா ஒரு அதையும் கொஸ்டின் நான் மட்டும் வந்து கேட்குறேன். போட்டுறேன் சாட்லயும். சூப்பர் ஜி. சொல்லுங்க ஒரு ஜி. கொஸ்டின் இருக்கு ஜி. நியூ டூல்ஸ் வில் டு ஆல் த டெவாப்ஸ் ஒர்க் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு கேட்டிருக்காரு விஜய். ஆல் த டெவாப்ஸ் டூல் ஃபார் ஆட்டோமேட்டிக்லின்னு கண்டிப்பா இன்னும் அதை பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணாங்க. பண்ணா ஆனா நமக்கு வந்து வேலையே ஒர்க் அவுட் இருக்காது. நம்ம வேலை எல்லாம் போகவே போகாது, வாய்ப்பு இல்ல. எந்த ஓகே. அளவுக்கு நம்ம இப்போ அதான் அடுத்த அட்வான்ஸ் வந்துருச்சுல, இதெல்லாம் கத்துக்கிட்டா ஏன் வேலை போக போகுது? ஸோ வேலைலாம் நம்மளுக்கு அவ்வளோ ஈஸியாக போகுது. அன்டில் அன்லெஸ் வி ஆர் ஷோயிங் இன்ட்ரெஸ்ட் டு லேர்ன் நியூ திங்ஸ். ஓகேவா? ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஃபாஸ்டா வந்துட்டு புது புது விஷயத்த லேர்ன் பண்ணிட்டே இருக்கோமோ, அது நம்மள என்னைக்குமே வந்து காப்பாத்தும். நம்மள வந்து வெளிய தள்ளியே விடாது. நம்ம லேர்ன் பண்ணாம ஒரு இடத்துல நிறுத்திட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அது என்னைக்கா இருந்தாலும் சரி. ஐ ஸ்டார்டட் மை கரியர் அஸ் லினக்ஸ் அட்மின், ஜஸ்ட் லினக்ஸ் அட்மின். தென் ஐ மூவ் டு விஎம்ஆர், அப்புறம் கிளவுட், அதுக்கப்புறம் டெவாப்ஸ், அப்புறம் குபர்னெட்டிஸ், அதுக்கப்புறம் இப்போ நான் பைத்தான் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன், ஜாவா டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அடாப்ட் ஆகிட்டே இருந்தோம்னா வி டோன்ட் நீட் டு வரி அபவுட் தீஸ் திங்ஸ். இதெல்லாம் எஸ். ஆட்டோமேட்டிக்கும் பண்ணாது ஆக்சுவலி. ஸோ டெஃபினட்டா ஒரு ஹியூமன் இன்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம இது ஆட்டோமேஷன் நடக்க வாய்ப்புகள் கிடையாது. கண்டிப்பா. சூப்பர் ஜி. அண்ட் அப்படி இன்னும் ஒரு நடந்ததுன்னா முக்கியமான ஆட்டோமேட் பண்றத படிப்போம். ஏன் கவலைப்படுறீங்க? கண்டிப்பா. சூப்பர். அண்ட் இன்னும் ஒரு முக்கியமான குவாலிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் கத்துக்கிட்டது ஆல்மோஸ்ட் எல்லார்ட்ட இருந்தும் அண்ட் எஸ்பெஷலி சுதர்சன்ட்ட நான் என்ன கத்துக்கிட்டதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைக் ஹி ஆல்வேஸ் லுக்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்ப்பாரு. லைக் என்ன லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மீட்டிங்ல இருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, ராஜேஷ் பேசுறாரு, தினேஷ் பேசுறாரு, என்ன லேர்ன் பண்ணிக்கலாம். ஹி இஸ் ஆல்வேஸ் இன் லிசனிங் அண்ட் லேர்னிங் மோட். அதுதான் தட் இஸ் வாட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் சக்ஸஸ்க்கு ரீசன் நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஒன் பிக் குவாலிட்டி ஐ வுட் டேக் அவே ஃப்ரம் சுதர்சன். ஒரு கூட ஒர்க் பண்ணதில் எனக்கு தெரிஞ்சது நெவர் சை அபவுட் ஃபீட்பேக். நீங்கள் என்ன வேணால் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நீங்கள் ஒன்றுமே என்னங்க ஒழுங்காக எடுக்கலைன்னு யூ கேன் டைரக்ட்லி டாக் டு ஹிம். ஆக்சுவலி நிறைய பேர் பேசலாம். யூ கேன் டாக் டு ஹிம். ஹீ வில் லிசன் அண்ட் தென் இதுதான் கரெக்டுன்னு சொல்லி கரெக்டாக அதுக்கான ஆன்சரை கொடுப்பாரு. ஸோ அவர் சைடு எது இருந்தால் அப்படின்னா திருத்திக்குவார். ஸோ இட்ஸ் ஹேப்பனிங். அதனால தான் ஒரு 3 இயர்ஸாக இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் ஃப்ளோவாக ஒரு போயிட்டு இருக்கிறதுக்கு ரீசன் என்ன, ஒரு ஃபீட்பேக் எடுக்கலன்னா தெர் இஸ் நோ இது இருக்காதுல்ல. ஸோ தட் இஸ் த மெயின் குவாலிட்டி. திஸ் இஸ் அ குவாலிட்டி ஃபார் எவ்ரி ட்ரெயினர் அஸ் வெல். அண்ட் திஸ் இஸ் ஆக்சுவலி ஐ எக்ஸ்பீரியன்ஸ். சுதர்சன் கூட நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச ஒன்று. ஸோ தேங்க்ஸ் அலாட் ஜி. இந்த குவாலிட்டி இருக்கிற வரைக்கும்
யூ ஆல்வேஸ் இல்ல ஈவன் வந்து ஹெசிடேட் பண்ணுவாங்க. ஐயோ! ஏதாவது சொல்லிட்டா சொல்யூஷன் தப்பா எடுத்து போறோம். நம்ம ஹெல்ப் பண்ணாம போயிட வரோம். நான் ஒரு தனியா ஃபார்மே குடுத்துட்டேன். இந்த ஃபார்ம்ல யார் சொன்னாலும் எனக்கு தெரியாது. அதுல தயவு செஞ்சு ஃபீட்பேக் போடுங்க. அப்படின்ற மாரி ஒரு ஃபார்ம் இருக்கு. ஒவ்வொரு கிளாஸ்லயும் அந்த ஃபார்ம் இருக்கும் ஆக்சுவலி. கண்டிப்பா. ஸோ அந்த கான்ஸ்டன்ட்லி இம்ப்ரூவ்மெண்ட் தோஸ் திங்ஸ் ஆர் ரியலி பிக் டேக்அவேஸ். ஸோ தேங்க்ஸ் அலாட் சுதர்சன்ஜி. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அண்ட் ஷேரிங் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுறதுக்கு. டெஃபினெட்லி 2025 வில் பி மச் பிகர் தென் 2024. ஏன்னா மார்க்கெட் இஸ் ஆல்சோ கோயிங் டு கூ அண்ட் எஸ் வி ஆர் ஆல்வேஸ் கண்டிப்பா. ஆமா. மார்க்கெட் வந்து பூமிங்ல தான் போகுது. ஆக்சுவலி இந்த ட்ரம்ப் எலெக்ஷன் ஜெயிச்சாரு பார்த்தீங்களா? ஸோ தட் இஸ் கோயிங் டு பி அதுல இருந்தே இட்ஸ் ரியலி கோயிங் குட். பெரிய அட்வான்டேஜா இருக்க போகுது மார்க்கெட்டு. ஸோ இப்போ ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கீங்க என்கிட்ட அப்படின்னா, தயவு செஞ்சு திருப்பி ரிவைஸ் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா படிங்க. நேத்து கூட ஒருத்தவங்க வந்து சின்ன சின்ன விஷயத்துல மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 2025 இஸ் a really a big year. Super. Thanks a lot, Ji. And yes, Thanks next. everyone. Thanks for this opportunity, Aragam. Thanks, Ji. So yes, let's move on to Hari. So Hari Ji, actually, Hari Ji Barcelona, this year we started working with Hari. Hari is also having a separate institute, high tech. He is having institute, and he still, like wants to do a collaboration. So collaboration we started working. And Hari previously Tamil Mumila, he was a student, big data படிச்சிருந்தாரு. Now he is doing really good on Azure DevOps, and he's doing everything as well. So hi Hari Ji. ஸோ ஹாய் ஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜி. Yes. ஹோப் யூ ஆல். ஸோ இதுக்கு முன்னாடி தினேஷ், ராஜேஷ் கண்ணாஜி, சுதர்ஷன் ப்ரோ எல்லாரும் நல்லா டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணியிருந்தீங்க. தேங்க்ஸ் ஃபார் தட். ஸோ அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் பூமியில் எனக்கு இதான் ஃபஸ்ட்டு இயர் 2024 தான். எனக்கு தெரிஞ்சு ராஜேஷ் கண்ணா ப்ரோக்கு அப்புறம் நான் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமா. லாஸ்ட் ஒரு 4-5 மந்த் தான் எனக்கு ஜேர்னி தமிழ் பூமியில் ஆஸ் அ ட்ரைனராக. ஸோ எஸ், இனிஷியலாக நான் பிளான் பண்ணது என்னென்னா AWS ட்ரைனராக தான் தமிழ் பூமிக்கு வரணும்னு தான் நான் முதல்ல உங்கள்கிட்ட பேசினேன். அப்போ சுதர்ஷன் வந்து ஆல்ரெடி இருக்காங்க ஆல்ரெடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆளாளுக்கு வந்து எப்படின்னா சுதர்ஷன் ப்ரோ வந்து ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு இருக்காங்க, அது இது பண்ண முடியாது, அவங்க பேட்ச் கரெக்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னு லக்ஷ்மணன் ப்ரோட்ட சரி, அப்புறம் வந்து சுந்தர்ராமா அவங்களும் வந்து நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. எனக்கு இனிஷியலாக சரி ஓகே அஷூரும் நான் எடுப்பேன் அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த ஸ்டாண்டர்டுக்கு வரணுங்கிறதே பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு நேம் இருக்குது அப்படிங்கிறப்ப அது அட்லீஸ்ட் நம்ம அதை தாண்டலைன்னா அதை மீட் பண்ணுற அளவுக்கு நான் நம்ம குவாலிட்டி ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லார்ட்டையும் பேசும்பொழுது நல்ல ஒரு டீம் செட் ஆனிச்சு. இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல ஃப்ரீடம் இருக்குது எல்லார்ட்டையும் பேசுகிறதுக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ டு டை அப் வித் 2024 ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பேசிக்காகவே பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது எனக்கு இங்கே 2024 இங்கே ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம். என்னென்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நானுமே சேஞ்ச் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில இன்புட்ஸ் எனக்கு சுதர்ஷன் ப்ரோ கொடுத்துருக்காரு, அப்புறம் வந்து லக்ஷ்மணன் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி எல்லா இன்புட்டையும் வந்து நான் வந்து ஒரு 9 இயர்ஸாகவே ட்ரைனிங் எடுத்துருக்கேன். கெரியரில் ஒரு 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நான் AWS Azure ட்ரெயின் பண்ணாலும் இவங்களோட இன்புட்ஸ்லாம் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய இதை அப்ளைவும் பண்ணியிருக்கேன். ஸோ முன்னாடி நான் வந்து இண்டிவிஜுவலாக தான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஒரு சில இன்புட்லாம் கொடுக்கும்போது இப்போ கொலாபரேஷனாக போயிட்டு ட்ரைனிங் எடுக்கிறதுனால நிறைய எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் த லேர்னிங்ஸ். கமிங் டு த மார்க்கெட், அதான் எல்லாரும் சொன்ன மாதிரி தான் 2024 வந்து கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த கோவிட் டைம்லலாம் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுட்டு ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சிருந்தாலே ஆஃபர் வந்துடும். 2-3 ஆஃபர்லாம் கையில் வச்சுருந்தாங்க அந்த டைமில். ஸோ AWSக்காக இருக்கட்டும் அஷூர்க்காக இருக்கட்டும், இன்டர்வியூ அட்டன் பண்ணாலே ஒரு 3 இன்டர்வியூ அட்டன் பண்ணால் 4வது ஆஃபர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. இப்போ வந்து ரொம்ப ஓப்பனிங்ஸே கம்மியாக இருக்குது. லிங்க்டின்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னோம்னா அஷூருக்கு ஸ்பெஷலாக வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டிஸ். என்னோட ப்ராஜெக்ட்லையுமே வந்து ரொம்ப கம்மி ஓப்பனிங் தான் வருது இந்த 2024. எக்ஸ்பெக்டேஷன் 2025 வந்து அஷூர் டெவாப்ஸ்க்கும் நல்ல ஸ்கோப் இருக்குது, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது தான் எக்ஸ்பெக்டட். ஓகே, அதனால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாரும் அப் டு டேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கில்ஸில் இட் வில் பி ரியலி குட். AWS கூட தான் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை அஷூரோட மட்டுமே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா மல்டி கிளவுட் நாலேஜுமே வந்து பில்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சுதர்ஷன் ப்ரோ AWS எடுத்தாலும் ஹி ஆல்சோ சர்டிஃபைட் இன் அஷூர். கிராஸ் கிளவுடுமே வந்து குட் தான். ஏன்னா சில கம்பெனிஸில் வந்து ஒரு கிளவுடை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்காம AWSோட அஷூரும் யூஸ் பண்ணுறாங்க, அஷூர் கூட AWS யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி என்வாயன்மெண்ட்ஸும் இருக்குது. அதனால் எப்பொழுதுமே மல்டி கிளவுடாக பிளான் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிளவுடில் ஸ்ட்ராங் ஆகுங்க. அதையும் சொல்லிடுறேன், இனிஷியலாக கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏதாவது ஒரு கிளவுடில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக அதில் ஸ்ட்ராங் ஆகிட்டு ட்ரை டு என்ஹான்ஸ் யுவர் நாலேஜ். கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு ஐஃபோன் கையில் கொடுத்தா யூஸ் பண்ண தெரியாது நம்மளால சொல்ல முடியாது. எல்லாம் சேம் தான், இன்டர்ஃபேஸ் தான் டிஃப்ரெண்ட். அதே தான் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட். அந்த ஃபண்டமெண்டல் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யூ கேன் பி ஆல்சோ மல்டி கிளவுட் எக்ஸ்பர்ட்.
ஓகேவா? ஸோ பர்சனலாக இந்த இயர் நான் வந்து AWS ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணேன். அது என்னோட பர்சனல் அச்சீவ்மெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ மோர் தென் தட் ரைட். இந்த இயர் நிறைய பைப்லைன் மைக்ரேஷன்ஸில் நான் ஒர்க் பண்ணேன். அது வந்து என்னோட பர்சனலாக நிறைய லேர்னிங்ஸ் இருந்தது அந்த ஸ்டேஜில். ஸோ எனக்கு ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் இருக்குது ஜி, நானும் ஷேர் பண்ணவா? கண்டிப்பா ஜி, go ahead. Thank you. ஸோ எஸ், ஸ்க்ரீன் தெரியுதா ஜி? தெரியுது ஜி. ஓகே, 2025ல என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் என்னென்னா, ஆல்ரெடி சுதர்சன் ப்ரோ சொல்லிட்டாங்க. ஏஐ கோபைலட் வந்து சாட்ஜிபிடி லெவலுக்கு வந்து பீக் ஆகிட்டு வருது. அஃப்கோர்ஸ் மாடல் வந்து சாட்ஜிபிடியோட மாடல் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க பேக்கெண்டில். பட் ஸ்டில் கோபைலட்டில் என்ன ஒரு யூனிக்னஸ் அப்படின்னா, நம்ம இப்போ கிட்டப் எடுத்துட்டிங்கன்னா கிட்டப் கோபைலட்னு ஒரு டூல் கொடுத்துட்டாங்க. அது வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் கூட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்டென்ஷனாக ஆட் பண்ணிவிட்டு அது ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் அதுவே பண்ணிடுது. டெவலப்மெண்ட் ஒர்க் எல்லாமே. இப்போ கோட் டைப் ஜஸ்ட் கண்ட்ரோல் ஐ ப்ரெஸ் பண்ணனா போதும் என்னோட விஷுவல் கோட் எடிட்டரில். அப்படியே நம்ம லைன் டைப் பண்ணுற இடத்துலயே ஒரு குட்டியாக ஒரு பாப்பப் வருது. ரைட் அ கோட் ஃபார் கிரியேட்டிங் அஷ்யூர் ரிசோர்ஸ் குரூப் வித் VNet 2 சப்நெட் அப்படின்னு போட்டோன்னா அந்த கோட் அப்படியே ஸ்பாட்டில் கொடுத்துருது. இல்லை எனக்கு ஏதாவது ஒரு எரர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கோட் எடிட்டர்லேயே அந்த எரரை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அட்டு சிம்பிள் கொடுத்து செலக்ட் பண்ணியிருக்கேன், ஃபிக்ஸ் இட் அப்படின்னு கொடுத்தோன்னா அதுவே ஃபிக்ஸ் பண்ணிடுது. ஸோ நம்ம யோசிக்கிறதுக்குள்ள அது என்ன பண்ணிடுதுன்னா எரரையும் அதுவே ஃபைன் பண்ணிட்டு அந்த கோடை வந்து அதுவே அப்டேட் பண்ணிடுது. அந்த லெவலுக்கு வந்து கோபைலட் வந்து அட்வான்ஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து GitHubஓட கோபைலட்டு அஷ்யூர் கன்சோல்லையுமே வந்து கோபைலட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. அது அஷ்யூர் கோபைலட். அது இப்போ எனக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் வேணும் எனக்கு அப்படின்னா கோபைலட்னு அஷ்யூர் கன்சோல்லே ஆப்ஷன் வந்துருது. அதை கிளிக் பண்ணிட்டு எனக்கு இந்த செட்டப் பண்ணணும், இந்த VNet வந்து நான் கன்சோலில் கான்சோல் பண்ணணும், எனக்கு வந்து ஸ்டெப் சொல்லணும், அழகா இங்கே போய் இதை கிளிக் பண்ணணும்னா அங்கேயே சைட்டில் சேட்டில் காட்டிடுது. அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்றதுன்னா அந்த கோபைலட் வந்து பிளேயிங் அ மேஜர் ரோல் ஆல்மோஸ்ட் இன் டெவாப்ஸ் அண்ட் கிளவுட் இண்டஸ்ட்ரியில். ப்ராஜெக்ட் சைட்லையும் வந்து ஒரு சில புஷ் இருக்கு. வெண்டார் சைட்லேருந்து ட்ரைனிங் அவங்க கொடுக்குறாங்க கோபைலட்டுக்கு. ஸோ நான் வந்து AWS ஏஐ ட்ரைனிங் நானே படிச்சது உண்டு. அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். பட் இதில் இன்னும் கொஞ்சம் யூனிக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த ஃபிக்ஸிட் ஆப்ஷன்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஒன்றுமே தெரியாது எனக்கு இப்போ வந்து லிட்டரலாக எனக்கு ஜாவாவில் எதுவுமே தெரியாது. எனக்கு பைத்தன் ஸ்கிரிப்டிங் தெரியும், ஜாவாவில் எதுவுமே தெரியாது. பட் கோபைலட் வச்சு ஜாவாவில் ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி ஹோஸ்டே பண்ணுற அளவுக்கு வித்தவுட் ஜீரோ நாலேஜ் நம்மளால பண்ண முடியுது. அந்த அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. சிம்பிளாக ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணால் போதும். பட் அதுக்கு லைசன்ஸ் தேவை. ட்ரையல் இருக்குது, 1 month ட்ரையல். அதில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் ஏஐ வந்து என்னன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டூலில் வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே மேனுவலாக ப்ரொவிஷன் பண்ணுறதில்ல. AWSனா கிளவுட் ஃபார்மேஷன், அஷ்யூர்னா ARM இருக்குது, அஷ்யூர் ரிசோர்ஸ் மேனேஜர் இருக்குது. அது வந்து நேட்டிவ் டூல். அது இல்லாமல் இப்போ நம்ம வந்து ஓப்பன் சோர்ஸ் டூல் போனோம் அப்படின்னம்னா டெராஃபார்ம், வைடா யூஸ் பண்ணுறது. அதோட காம்படிட்டராக தான் இப்போ வந்து புளுமி வந்திருக்கு. இப்போ இது எல்லாமே வந்து எல்லா ஆர்கனைசேஷனும் யூஸ் பண்ணுறதுனால ஒரு சில ப்ரீ செக் எல்லாமே வந்து இந்த செக்கோ அப்படின்னு ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல் இருக்குது. வந்து பிரிஸ்மா கீழே வர்ற டூல் இது. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ண ஒரு 3 ப்ராஜெக்ட் அதில் நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். இதுக்கு எந்த சார்ஜஸுமே கிடையாது. செக் ஓவி அப்படிங்கிறது இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கேன் டூல்னு சொல்கிறாங்க. கிளவுட் ஃபார்மேஷனாக இருக்கட்டும், அஷ்யூர் ஆரமாக இருக்கட்டும், டெராஃபார்மாக இருக்கட்டும், இல்லை கூபர்நெட்டிஸ்கே கூட நம்ம YAML மேனிஃபெஸ்ட்லாம் எழுதுறோம்ல அதுவாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே டைப் பண்ணும் போதே சொல்லிடும். இப்போ நான் வந்து ஒரு லேம்டா கிரியேட் பண்ணுறேன், இல்லை வந்து ஒரு அஷ்யூர் ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுறேன். இப்போ 3.7 பைத்தான் வந்து டெப்ரிகேட் ஆகிட்டு, ஐ மீன் அவுடேட்டட் வெர்ஷன் மாதிரி பைத்தான் இப்போ 3.10, 11, 12 அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இன்கேஸ் டெப்ரிகேட்டட் வெர்ஷன் யூஸ் பண்ணோன்னா என்னோட விஷுவல் எடிட்டரில் டைப் பண்ணும் பொழுதே என்ன ஆகுதுன்னா அது காட்டிடுது, எரர் மாதிரி காட்டுவாங்க. கோடு ஆக்சுவலாக சின்டாக்ஸ் கரெக்ட் தான், ஆனால் அந்த இடத்துல போய் கர்சர் வச்சோம்னா அது சொல்லிடுது அழகா. என்னன்னா நீ வந்து டெப்ரிகேட்டட் வெர்ஷன் யூஸ் பண்ணுற, அப்கிரேட் பண்ண, அதுதான் ரெக்கமெண்டட்னு சொல்லிடுது. பைப்லைன் கூட அதை இன்டகிரேட் பண்ண முடியுது இந்த செக்கோ அப்படிங்கிறத. ஒரு டெப்ளாய் ஆகும் பொழுது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோடு வந்து ஒரு கிளவுட்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெப்ளாய் ஆகும்போது பைப்லைன்லேருந்து அங்கே ஸ்டாப் பண்ணிடுது. ஏதாவது டீவியேஷன் இருக்கு, ஒரு 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 அஷ்யூர்ல ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்றாங்க வித்தவுட் என்கிரிப்ஷன் அப்படின்னா அந்த இடத்துல பைப்லைன் ஃபெயில் ஆகி ஸ்டாப் பண்ணிடுது. ரிசல்ட்ல போய் பார்த்தோம்னா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் அது என்கிரிப்ட் ஆகல. அந்த மாதிரியான எல்லா ப்ரோஆக்டிவ் மெஷர்மெண்ட் எல்லாமே இந்த செக்கோ அப்படிங்கிறது பண்ணிடுது. ஐ எம் ஹைலி ரெக்கமெண்டிங் பீப்புள் டு கோ ஹெட் அண்ட் லுக் அவுட். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல் இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கேனுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினாப்ஸில் வந்து ஒரு டேர்ம் வந்து பீக்கில் இருக்குது இப்போ கரண்ட்டாக. க்ளவுடில் எந்த க்ளவுட் எடுத்துட்டீங்களும் ஃபினாப்ஸ் அப்படிங்கிற டேர்மு காஸ்ட் ஆப்டிமைசேஷன், ரைட் சைசிங் ரிசோர்ஸஸ், அன்னெசரியாக எங்கெங்கெல்லாம் க்ளவுடில் காஸ்ட் போயிட்டு இருக்கோ அதை வந்து ட்ரேஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம ஃபைன் டியூனிங் பண்ணி ஓவரால் காஸ்ட் வந்து கம்மி பண்ணலாம். நாட் ஒன்லி அஷ்யூர், நான் அஷ்யூர் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கிறனால அஷ்யூர் மட்டும், பட் இட்ஸ் அப்ளைஸ் டு ஆல் க்ளவுட், AWS இருக்கட்டும், GCP இருக்கட்டும். வேறு எங்கெங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ரிசோர்ஸ் வந்து ஓவர் ப்ரொவிஷன்டாக இருக்குங்கிறத வந்து காஸ்ட் கட் டவுன்னு சொல்லக்கூடியது. இஃப் யூ ஆர் ஸ்பெண்டிங் மணி ஃபார் ரைட் திங் இட்ஸ் டோட்லி ஃபைன். அன்னெசரியாக எங்கே போகிறதெல்லாம் வந்து டவுன் சைஸ் பண்ணுறது, ரைட் சைஸ் பண்ணுறது, அதெல்லாமே வந்து ஃபினாப்ஸ் கீழே வருது.
GitOps மாதிரி இந்த FinOps வந்து ஃபியூச்சரில் நல்ல ஸ்கோப் இருக்கும். இதுலையும் இதுக்குன்னு டெடிகேட்டட் சர்டிஃபிகேஷன்லாம் கொண்டு வந்திருக்காங்க க்ளவுட் ப்ரொவைடர்ஸ். அதுவும் வந்து நம்ம பார்க்கலாம். அடிஷன் டு தட் அஷ்யூர் DevOps பைப்லைன் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது கூட சேர்த்து இப்போ GitHubல ஒர்க் ஃப்ளோஸ்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதுவுமே வந்து டிபிக்கல் சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ் பைப்லைன் தான். ஓகேங்களா, சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ். இப்போ மெஜாரிட்டி ஆஃப் அஷ்யூர் DevOps பைப்லைன் பீப்புள் எல்லாமே வந்து GitHub ஒர்க் ஃப்ளோக்கு வந்து மைக்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சரில் வந்து GitHub ஒர்க் ஃப்ளோக்கு வந்து நல்ல ஸ்கோப் இருக்கும். இது ஒன் ஆஃப் த பைப்லைன் டூலாக நம்ம ஜென்கின்ஸ், GitLab அந்த சீரீஸில் GitHub ஒர்க் ஃப்ளோக்குமே வந்து ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஓகேவா. அடுத்து கோட்கியூஎல்னா இப்போ எல்லாரோட கோடுமே வந்து டிஃபால்ட்டாக கிட்ல தான் இருக்குது. அதோட சோர்ஸ் கோடாக இருக்கட்டும், செக்யூரிட்டி ஸ்கேனிங்காக இருக்கட்டும், அந்த சோர்ஸ் கோட் லெவல் ஸ்கேனிங் எல்லாமே ஒரு சின்ன ஒரு நம்ம ரெபாசிட்டரியில் செட்டிங்ஸில் போயிட்டு கோட்கியூஎல் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கேனிங் எல்லாமே அதுவே பார்த்துக்குது. கோட் ஸ்கேனிங் அதெல்லாமே ரொம்ப ஈஸியான டூல். GitHub வச்சிருந்தீங்கன்னா இந்த கோட்கியூஎல் எனேபிள் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே GitHub யூஸ் பண்ணுறதுனால, எல்லா ப்ராஜெக்ட்லையுமே ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால இந்த கோட்கியூஎல் வந்து செக்யூரிட்டி ஸ்கேனிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. ஸோ இது ஒரு டூல் விச் ஐ வாண்ட் ஹைலைட். அப்புறம் 2025 வந்து ஓவரால் அஷ்யூர் ஓப்பனிங், அப்புறம் வந்து அதுக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பிகாஸ் நிறைய அஷ்யூர்லேருந்து வந்து ஏஐல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காங்க, நல்ல ப்ராக்ரஸ் இருக்கு. ஸோ பீப்புள் ஹூ ஆர் ஸ்டடிங் அஷ்யூர் ரைட், யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ. ஓகே, இதுதான் வந்து நான் டூல்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல கவர் பண்ணணும். ஒரே ஒரு லாஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்க்ரீன் ஷேர் முடிஞ்சிச்சு. ஸோ என்ன 3 பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் பூமிக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த இயர் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணலாம் அசோசியேட் ஆர்கனைஸ்னா நம்ம இருக்கிறதுனால. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப் ஷார்ட்ஸ்க்கு வந்து எனக்கு ஒரு சில இன்புட்ஸ் இருக்குது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல தமிழ் பூமி சேனலில். அந்த ஷார்ட்ஸ்க்கான ஒரு சில டிப்ஸ் அதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எனக்குமே ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன்னா ஒரு 1000 வியூஸ் கிட்ட போகுது. எனக்கு ஒரு 16,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 25,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறதுனால நல்ல வியூஸ் போகும். நம்ம யூஸ்ஃபுல் கண்டென்ட், இன்டர்வியூ டிப்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. அது கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அது நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் தமிழ் பூமி சேனல்லையும் நான் ஆசைப்படுறேன். அது என்ன நான் ஷேர் பண்ணுறேன் டீடைல். இன் 2025 வந்து நான் எனக்கு தெரிஞ்சு தமிழ் பூமியில இங்கிலீஷ்ல ட்ரைனிங் எடுக்கிற ஒரே ஆள் நான் தான் நினைக்கிறேன். ஸோ நானுமே வந்து ஒரு சில தமிழ் பேட்ச் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட விஷ். நான் அதனால 2025 தமிழ் பூமிக்கு என்ன சைட்லேருந்து தமிழ் லாங்குவேஜ்ல நம்ம லாங்குவேஜ்ல ஒரு பேட்ச் கொடுக்கலாம் அப்படிங்கிறது. ஏன் நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கிலீஷ்ல பண்ணா கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்கும். பசங்க நாளைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது கிளைண்ட் ரெக்வயர்மெண்ட், யூஎஸ் கிளைண்ட், யூகே கிளைண்ட் கூட தான் போய் பேச போறாங்க நம்ம பசங்கள்லாம். அவங்க அப்போ ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். தமிழ் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன், பட் மெஜாரிட்டியாக இங்கிலீஷ்ல இருக்கும். நானுமே டெடிகேட்டிவா தமிழ் பேட்ச் இறங்கி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னோட அனதர் ஒரு ஸ்பெஷல் கைத்தட்டல் ஜி. நன்றி. உங்ககிட்ட நான் ஆரம்பத்தில் கேட்டுட்டு இருந்தேன். சூப்பர், நன்றி ஜி. 2025 ஒரு சேஞ்ச் வருது. சூப்பர் ஜி. ஆமா, கூட்டமே ஒரு பக்கத்துல இருக்கும்போது நான் மட்டும் தனியா போயிட்டு இருந்தேன் அப்படிங்கிறதுனால அதுவுமே பிளான் பண்ணலாம் இல்ல ஜி, இதுல ஆக்சுவலி தமிழ் பூமியில நானே ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி இங்கிலீஷ் இது ட்ரை பண்ணேன். பட் நம்ம ஒரு கம்யூனிட்டி தமிழாக செட் ஆகிறதுக்கப்புறம் லைக் பேசிக்கலி அது லைக் இட் டின் ஒர்க் அவுட். அண்ட் ஆல்சோ எனக்குமே தமிழில் இருக்கிறது ஒரு யூனிக் இதில் நம்ம போகிறது இட்ஸ் ஆல்வேஸ் மச் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வி ஆஃபர் அ யூனிக், நம்ம பொசிஷனோட யூனிக் பொசிஷனில் இருக்குது. ஸோ லைக் அதனால தட்ஸ் வாட் ஐ ஃபீல். பட் இங்கிலீஷ் வரது நம்ம வேணாம்னு சொல்ல போகிறது இல்லை. பிகாஸ் எனிவே நம்ம ஒர்க் பண்ணுறது இன்டர்வியூ இங்கிலீஷ். பட் இது ஒரு ட்ராக்ல கண்டிப்பா ஜி, தட்ஸ் ட்ரூ. ஓகே ஜி, ஃபைன். நம்ம அதை எடுத்துட்டு பிளான் இருக்கேன். ஒன் லாஸ்ட் திங், தமிழ் பூமிக்கு என்னோட சைட்லேருந்து இப்போ நிறைய கோர்சஸ் இங்கே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கேண்டிடேட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் என்னன்னா சர்டிஃபிகேஷன் சைடு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ, ஏன்னா எனக்கு வந்து பார்ட்னர்ஸ் இருக்கு, பார்ட்னர்ஷிப் இருக்கு AWS கூட, பிரசன்ட் வியூ கூட, அஷ்யூர் கூட, டேட்டா சயின்ஸ் டீம் கூட. நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சர்டிஃபிகேஷனும் நம்ம ஆஃபர் பண்ணலாம் தமிழ் பூமியிலேருந்து. ஏன்னா ஒரு ட்ரஸ்டட் சோர்ஸ் நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க குரூப்ல, எந்த அளவு ரிலேபிள்னு தெரியல. ஏன்னா என் ஸ்டூடெண்ட்டே போய் பணத்தை கொடுத்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிஃப்யூஸ் ஆகி வந்துட்டு இருக்காங்க. வந்திருக்காங்க 2-3 எக்ஸ்பீரியன்ஸ், பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு. அதனாலதான் எனக்கு இந்த வந்து லாஸ்ட் 2 இயர்ஸா நாங்க வந்து சர்டிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் இப்போ எங்களோட கான்டாக்ட் வந்து நல்லபடியா பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் பூமியில எந்த ஸ்டூடெண்ட் வந்து நம்மள்ட்ட கோர்ஸ் பண்ணாலும் நம்ம யாரையும் புஷ் பண்ண போறது இல்லை. அவங்க ஆர்கனைசேஷன்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு சர்டிஃபிகேஷன் பண்ண போறாங்கன்னா, எனி குளோபல் சர்டிஃபிகேஷன் தமிழ் பூமியில அஃபிஷியலா நம்ம எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் அது ஒரு பெனிஃபிட்டா நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட பிளான். இது 3 விஷயம் தான். That will definitely greatly enhance the super. Thanks a lot Ji. Thank you. And yes, one thing Hari Ji கிட்ட நான் பார்த்தது, ஹரி என்ன பார்த்தது என்னன்னு அப்படின்னா, what I learned is transparency and then ஒரு ப்ராசஸ். அவர் ஒரு 100% டிரான்ஸ்பரண்டாக இருப்பார். ஜஸ்ட் அந்த ப்ராசஸ் செட் பண்ணிட்டாருன்னா that is really லைக் he didn't hesitate. லைக் இப்போ பாருங்க, ஜஸ்ட் நவ் நான் சொல்லவே வேணாம், நீங்களே பார்த்துருப்பீங்க தமிழ் பூமி நான் இதெல்லாம் பண்ண போகிறேன்னு. லிட்டரலி ஹீ இஸ் ஆல்சோ ஹேவிங் ஒன் ஒரு ஹீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வச்சு ஃபிசிக்கலி லொக்கேஷன் கூட இருக்குது அவருக்கு. பாண்டிச்சேரியில் இருக்குது, ஐ திங்க் சென்னையிலும் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஜி? ஆமாம் ஜி. ஸோ
ஸோ எஸ் இருக்கு, பட் ஸ்டில் ஹி வாண்ட்ஸ் டு ஹெல்ப் அண்ட் கொலாபரேட் வித் தமிழ் பூமிக்கு பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ தட்ஸ் யூனோ இதெல்லாம் தான் எனக்கு ஆக்சுவலி வாண்ட் டு டூ மோர். இந்த நிறைய இந்த மாதிரி நம்ம கொலாபரேட் பண்ணணும். யூ ஹேஸ் ஹேவ் டு கெட் டாக் டு ஈச் அதர், பிகாஸ் எவ்ரி ட்ரெயினர் எவ்ரிபடி ஹியர் ஹேஸ் தேர் ஓன் ட்ரைனிங். இது இருக்குது, தே ஹாவ் தேர் ஓன் பிராண்ட். எவ்ரிபடி இஸ் அ பிராண்ட் நவ். லைக் அவங்க எல்லாருமே பிராண்டு தான். தேர் ஸ்டில் அசோசியேட்டட் வித் தமிழ் பூமி. தமிழ் பூமியில் இருக்கும்போது தேர் தமிழ் பூமி கூட ஒர்க் பண்ணுறாங்கன்ற போது தே தெம்செல்ஃப் இப்போ அவங்களுமே கிராஸ் நெட்வொர்க் பண்ணாங்கன்னா தே வில் எவ்ரிபடி வில் க்ரோன்றது தான் என்னோட ரீசன். அதான் தட்ஸ் ஒன் மோர் ரீசன் ஐ வாண்ட் டு செட் அப் திஸ் கால், ஸோ தட் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் அலாட் ஹரிஜி, தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்புட்ஸ் அண்ட் உங்களோட ஒர்க். தேங்க்யூ, தேங்க்யூ ஜி. மச் அப்ரிஷியேட்டட். சூப்பர். ஸோ எஸ் வி கவர்ட் லைக் கிளவுட் டெவாப்ஸ் முடிச்சிட்டோம், டேட்டா முடிச்சிட்டோம், டேட்டா இன்ஜினியரிங். லெட்ஸ் கோ இன்டு டேட்டா சயின்ஸ். எல்லாருமே டேட்டா சயின்ஸ் ஏஐ கவர் பண்ணாங்க, அந்த டூல்ஸ் எல்லாமே கவர் பண்ணாங்க. ஸோ அதில் மெயின் டெவலப்மெண்ட் ஆன் த லைக் எம்எல் டேட்டா சயின்ஸ், அது எம்எல் பற்றி பேசலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தினேஷ் கிருஷ்ணா அன்ஃபார்ச்சுனேட்லி இட் டிட்ன்ட் ஜாயின், ஹெல்த் செக்அப் இஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஸோ அவர் ஜாயின் பண்ணல. ஐ திங்க் சசிகலாஜி அண்ட் ஜெயலக்ஷ்மி ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ் ஐ வில் கிவ் த ஃப்ளோர் டு சசிகலாஜி. Hello, Ji. ஹாய் ஜி, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் ஜி. Thank you. Actually, thanks for the opportunity. நான் பெருசா இன்னைக்கு ஆக்சுவலி நான் லிசன் பண்ண தான் வந்தேன். ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி. எல்லாரும் பயங்கர பிளானா 2025 ஆக்சுவலி என்ன நடக்குது, நம்ம ரியல் டைம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் பிரேக்ல இருந்தா கூட என்ன நடக்குது, என்ன டூல் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தாய் வீடு மாதிரி தமிழ் பூமி தான் எங்களுக்கு செக்அப்க்கு. ஆக்சுவலி ரொம்ப நன்றி இந்த செஷன் ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு. ஒரு நிறைய கேட்கறதுக்கு இவ்வளவு இருக்கு, 4 பேருக்கு சொல்றதுக்கு. ஏன்னா இப்போ ட்ரைனிங்ல அப்படின்னு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு கவுன்சிலர் மாதிரி ஆயிரும் நாம. நிறைய பேரோட இமோஷன், ஏன்னா நான் ஒரு காலத்துல நீங்க எனக்கு கவுன்சிலிங் கூட கொடுத்துருக்கீங்க. நீங்க பண்ணலாம், வேலை கிடைக்கும், கவலைப்படாதீங்க, பண்ணலாம் அப்படின்னு. இப்ப நான் அதை நிறைய பேருக்கு பண்றேன். சோ நிறைய டெக்னாலஜி, இப்ப இவ்வளோ வேர்ட்ஸ், இவ்வளோ வொக்காபுலரி ஆன் டெக்னாலஜி இருக்குன்னே கூட தெரியாது நிறைய பேருக்கு. நம்ம வேலை பார்க்கும்போது நம்ம அந்த கர்வ் ரொம்ப சின்னதா இருக்கு இல்லையா. ஆக்சுவலி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ராஜேஷ் கண்ணா, ஹரி அண்ட் சுதர்ஷன், நான் நிறைய அவங்கள பார்க்கும் போதுலாம் வந்து எவ்வளவு டெடிகேட்டடா அண்ட் ட்ரைனிங்ல ரொம்ப இருக்காங்கன்னா, ஆனா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாருமே வந்து ஆக்சுவலி அந்த ஆக்சுவலி எனக்கு சொல்ல தெரியல, பட் ரொம்ப நன்றி. சரி, எல்லாருமே ஏஐ டச் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. அண்ட் என்னோட மேஜரே வந்து ஏஐ தான், அப்ளைடு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். ஸோ என்னோட ஃபோக்கஸ் அண்ட் 2024 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 23 அண்ட் 24 23 ரொம்ப டல்லா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் வேலைகள், அதை நான் சொல்றது டேட்டா சயின்ஸ் வித் ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங், இதை தான் நான் வந்து ஒரு கோர்ஸா டீச் பண்றேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது என்னோட கோர் ஆஃப் ஏரியா இல்லைங்களா. அப்ப மெஷின் லேர்னிங் அண்ட் டேட்டா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரெஷருக்கான வேகன்சிஸ், அவங்க ராஜேஷ்கர் நான் சொல்லும் போது ஒரு பாயிண்ட் நல்லா சொன்னாங்க. நல்ல ரிசோர்ஸ் இருந்தா பெங்களூர்ல இருந்தா கூப்பிட்டுங்க, சென்னையில கிடைக்காது. இது நிறைய மெஷின் லேர்னிங் அண்ட் டேட்டா சயின்ஸ்ல டெய்லி இன்டர்வியூ போயிட்டு வர ஸ்டூடெண்ட் சொல்றது. இல்ல நமக்கே இருக்கிற ஹெச்ஆர் குரூப்ல எல்லாம் வந்து கொடுத்தோம்னா ஹைரிங் பெருசா, அதாவது இந்த ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற வார்த்தைகளுக்குலதான் நான் மெயினா ஃபோக்கஸ் பண்றது. என்னோட ட்ரைனிங்ல பாத்தீங்கன்னா கரியர் பிரேக் இருக்கிற விமன், இல்ல கரியர் ஸ்விட்ச் பண்றவங்க, ஃப்ரெஷர்ஸ், இவங்க தான் மெயினான கிரௌடா என்னோட டேட்டா சயின்ஸ் பேச்சஸ்ல இருக்கிறவங்க. 100% இவங்க தான் இருப்பாங்க. இந்த ஒரு ஸ்ட்ரீம்ல டேட்டா சயின்ஸ்ல நிறைய இவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா ஆட்கள் எங்க இருந்து எடுக்கப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க சொன்ன மாதிரி பெங்களூர்ல இருந்து, புனேல இருந்து, ஹைதராபாத் எல்லாம் கூட எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள் தான். அப்ப சென்னை கேண்டிடேட்ஸ் வந்து இதுல பிளேஸ் ஆகிறதுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. அதுக்குதான் நான் நிறைய பேர்கிட்ட கேட்கறது என்னன்னா, அந்த ரியல் டைம் எக்ஸ்போஷர் இல்ல. ஏன்னா இப்போ டேட்டா சயின்ஸ்ங்கிறது ஒரு ஸ்கில் கிடையாது. டேட்டா சயின்ஸை பத்தி பேசும்போது கண்டிப்பா ஒரு கிளவுட் அப்சர்வேஷன், ஒரு கிளவுட் நாலேஜும் தெரிஞ்சு ஒரு பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் நாலேஜும் இருந்ததுன்னா அவங்க ஒரு ஜூனியர் டேட்டா சயின்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரோல்ல அவங்க போகலாம். அப்ப அந்த ரியல் டைம் இம்ப்ளிமெண்டேஷனுக்கான நாலேஜ் அங்க லேக் ஆகுது. சென்னை எனக்கு மெயினா நான் பாக்குறது என்னன்னா 2023ல ரொம்ப கம்மியா இருந்தது ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆனது. 24ல கொஞ்சம் ஓகே, ஏன்னா அமேசான்ல என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பிளேஸ் ஆனாங்க. மேத் ஒர்க்ஸ் நிறைய சில ஏஐ ஸ்டார்ட் அப்ஸ்ல பிளேஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ 24 வாஸ் குட். 25க்கு நான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணிருக்கிறது என்னன்னா, இப்போ ஒர்க்கிங் இன் சில பிஓசிஸ்ல எல்லாம் கூட அந்த ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி கொடுக்குற மாதிரி கரியர் ஸ்விட்சர்ஸ்க்கு கண்டிப்பா முடியும். பெங்களூர்ல இருந்து ஒரு கரியர் ஸ்விட்சரால, ஒரு கரியர் பிரேக்கரால ஒரு டேட்டா சயின்ஸ் ரோல்குள்ள போக முடியுதுன்னா
ஏன் இந்த பக்கம் போக முடியல? அப்ப அதுக்கு என்ன ஒர்க் பண்ணலாம் நம்ம கண்டென்ட்ல? பெருசா அப்கிரேடா நான் யோசிக்கிறத விட, ஈவன் ஏஐல இப்ப இவங்கலாம் சொன்ன மாரி இவங்கலாம் தே ஆர் வொர்க்கிங் இன் த இண்டஸ்ட்ரி, கரண்டா ஒர்க் பண்றாங்க. என்ன நடக்குதுங்கிறத ரொம்ப அப்டேட்டடா வச்சிருக்காங்க. நான் ஃபுல் டைம் கரியர்ல இருந்து ஒரு பிரேக்ல தான் இப்ப இருக்கேன். டீச்சிங் தான் மெயினா நான் பார்த்துட்டும் இருக்கேன் இப்போ. ஏதாவது சைடா பிஓசிஸ் கிடைச்சாலும் வேற ப்ராஜெக்ட்ஸ்லயோ தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சோ நான் அவ்ளோ டெக்னாலஜிக்கலி அப்டேட்டடா இல்ல. பட் இப்ப என்ன நினைக்கிறேன்னா, வேலையில எப்படி ஒருத்தரை புஷ் பண்றது? நம்ம ஒரு 10 பேருக்கு கிளாஸ் எடுக்கிறோம்னா, அவங்களுக்கான வேலை வாய்ப்பை எங்க அவங்களுக்கு ஒரு 2 இன்டர்வியூவாது எப்படி? ஏன்னா மத்தவங்களுக்கெல்லாம் இப்ப இன்டர்வியூ போயிட்டு திரும்பி வராங்க. இவங்களுக்கு இன்டர்வியூ கால்ஸே வர்றது கிடையாது நிறைய இடங்கள்ல. அப்ப அதை எப்படி புஷ் பண்றது அப்படிங்கிறதுக்காக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன், 2025ல நான் ஜனவரியில தான் இதை பிளான் பண்ணணும்னு நினைச்சேன். பட் இவங்க எல்லாம் பக்காவா பிளான் பண்ணிருக்கப்ப இப்போ உட்காந்து ஒர்க் பண்ணணும்ன்ற ஒரு ஐடியா வருது. எஸ்பெஷலி என்எல்பி ரிலேட்டட் கோர்சஸ் தனியா. இப்ப ஏஐங்கிறது ஒரு ஓஷன் மாதிரி இருக்கு. என்எல்பி ஸ்பெஷலிஸ்டா ஒருத்தர் நம்ம ட்ரெயின் பண்றோம். டீப் லேர்னிங் ஸ்பெஷலிஸ்டா ஒருத்தரை ட்ரெயின் பண்றோம். மெஷின் லேர்னிங்கிறது இப்ப மெஷின் லேர்னிங் இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே மோர் ஓவர் டேட்டா சயின்ஸோட சேர்ந்த மாதிரி வருது. ஓகேங்களா? அப்ப ஏஐ ரிலேட்டட்ல ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ் கொடுக்கணும் வித் அவங்களுக்கு வேலையா. ஏன்னா இப்ப ஏஐ இப்போ ஒருத்தர் இருக்காரு, ஒரு 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 விமனே எடுத்துக்கோமே, அவங்க ஒரு கரியர் பிரேக்ல இருக்காங்க, ஜாவாலியோ டெஸ்டிங்லயோ வேலை பார்த்திருக்காங்க. ஒரு 3-4 இயர்ஸ் பிரேக்ல இருக்காங்க. ஷி வாண்ட் டு லேர்ன் ஏஐ. ஏஐல இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெறும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசுறேன், டேட்டா சயின்ஸ் இல்ல. இதை ஒரு டொமைனா எடுத்து ஒரு டெவலப்பரா ஒரு ஏஐ டெவலப் பண்றதுக்கோ, இப்ப இவங்க எல்லாருமே ஏஐ ரிலேட்டட் டூல்ஸ் சொன்னாங்க. நாங்க கோர் ஏஐ, சோ ஒரு ஏஐ டெவலப் பண்ணுங்கிறப்ப என்எல்பியை ஒரு ஸ்ட்ரீமா எடுத்து படிக்கிறாங்கன்னா, தே ஷுட் கிராஸ் ப்ரோக்ராமிங், மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், சிஎன்என்ஆர்என்ல ஒரு அளவுல கவர் பண்ணிட்டு என்எல்பில ஃபுல் ஃபிளட்ஜா அவங்க ட்ரெயின் ஆகணும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் விஷன்ல, அதே மாதிரி ஜென் ஏஐல இந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷன் பேக்கேஜஸா கோர்சஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதை வந்து ட்ரெயின் பண்ணணும். இப்போ ஒருத்தர் ஏன்னா அந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்புக்கான கர்வ் அப்படி ரோட் மேப் ரொம்ப கிளியரா இருக்கும்போது ஜாபும் ஈஸியா கிடைக்குது. இப்ப எல்லாரும் டேட்டா சயின்ஸ் நான் குழம்பிக்க வேணாம்னு நினைக்கிறேன். டேட்டா சயின்ஸ்ங்கிறது ஒரு தனி மீடியம். அதுக்குள்ள ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது இன்னொரு தனி ஸ்ட்ரீம். அப்ப ஏஐ பொறுத்த வரைக்கும் தமிழ்ல பெரிய காம்ப்ளெக்ஸ் அல்காரிதங்கள் எல்லாம் கொஞ்சம் எளிமையான முறையில பிரேக் டவுன் பண்ணி தனியான ரோட் மேப்ஸை கிரியேட் பண்ணி கோர்சஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் அதுக்கான ஜாப்ஸை கொண்டு வரதுக்கு பார்க்கணும். ரெண்டாவது இப்ப நீங்க சொன்ன மாதிரி ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்ல இல்ல ரியல் டைம் ஸ்கில்லுக்கு ரிலேட்டடான விஷயங்கள்ல அவங்களை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணும் அப்படிங்கறதா மெயினா என்கிட்ட இருக்கு. நான் யோசிக்கிறது. ஏன்னா இப்போ டேட்டா சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா வாட் நெக்ஸ்ட் இன் 2025னா நிறைய நோ கோட் டேட்டா சயின்ஸ் டூல்ஸ் எல்லாம் நிறைய வரதா கேள்விப்படுறோம். இன்னும் ஐம் நாட் அப்டேட்டட் வித் நேம்ஸ் அண்ட் ஆல். ஸோ ஏன்னா டேட்டா அந்த எல்லா ப்ராசஸையும் ஏஐ ஆட்டோமேட் பண்ற மாதிரி ஏஐ தான் செஞ்ச வேலையை தான் முதல்ல போய் அதுவே அபகரிக்குது. அப்படி இருக்கப்ப ஒரு வெறும் மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், நோ கோட் ஏஐ எல்லாம் வரும்போது கூட அகெயின் த டொமைன் ஸ்கில், ஒரு ஃபீச்சர் இன்ஜினியரிங் ஸ்கில், அந்த டொமைன் ஸ்கில்ங்கிறது ஒரு மனுஷால் தான் அங்க உட்கார்ந்து வேலை பார்க்கணும். ஸோ இதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி தியரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிசினஸ், டொமைன் இதை படிச்சுட்டு டேட்டா சயின்ஸ் லைன்ல போறவங்களுக்கான கர்வ் பார்த்த வேற மாதிரியும் கோர் ஏஐ டிசைன் பண்றதுக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு கோர் ஏஐக்குள்ள போறதுக்கு பெரிய ஸ்ட்ரகிளா இருக்கிறது ப்ரோக்ராமிங். ஏன்னா இப்போ ஒரு கோர் ஏஐ இல்ல ஒரு ரொபாட்டிக் சைட்லயே போறாங்க. நிறைய மெக்கட்ரானிக்ஸ் பீப்புள் இப்போ ஏஐ ட்ரைன் பண்றேன்னா அவங்களாம் லிஸ்ப்டு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, ஜாவா ரிலேட்டடா, C++ல இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. அப்ப நல்ல கோர் ப்ரோக்ராமிங் இருந்தாதான் ஏஐக்குள்ள ஷைன் ஆக முடியுங்கிற ஒரு விஷயம் இருக்குதுங்கிறதும் உண்மைதான். ஏன்னா டெவலப்மெண்ட்னு பார்க்கும்போது இப்ப நிறைய டூல்ஸ் ஹெல்ப் பண்ண வருது. ப்ரோக்ராமிங் தெரியலன்னா கூட உங்களுக்கு ஐடியாலஜி இருந்ததுன்னா, உங்களுக்கு ஒரு தாட் இருந்ததுன்னா உங்களால வந்து ஒரு டெவலப்பரா மாற முடியும். அதாவது ப்ரோக்ராமிங் ஸ்கில் இல்லைன்னா கூட யூ கேன் பிகம் அ டெவலப்பர். அதுதான் கோட் லைன். அதான் ஏஐ லைன்ல கொண்டு வர போறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு 3-4 கோர்சஸை வந்து டிசைன் பண்ணிட்டு சிம்பிளா, ஏன்னா என்னோட கோர்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 2 month 3 month அப்படின்னு ஒரு லாங்கர் ஜேர்னியா தான் இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு ஃப்ரேம் ஒர்க்கா எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால ஒரு டூல் மட்டும் படிச்சுட்டு டேட்டா சயின்டிஸ்ட் ஆக முடியாது. இப்ப என்எல்பியே படிக்கிறாங்கனாலும் கண்டிப்பா 3 to 4 month இன்வெஸ்ட்மெண்டோட தான் அவங்க படிக்கிறாங்க. அதை கொஞ்சம் கிறிஸ்பியா கொண்டு வர முடியுமா? மேக்சிமம் 45 நாள் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு மீதி ஒரு 2 வாரம் கம்ப்ளீட்லி ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி கொடுக்கறதுக்கு. அந்த ஸ்கில் வந்து சும்மா நானும் படிச்சேன் அப்படி. ஏன்னா இந்த குளோபலி ரெகக்னைஸ்டு சர்டிபிகேஷன்ஸ்ங்கிறது இப்ப அவங்க சொன்னது ரொம்ப நல்ல பாயிண்ட். கிளவுட்ல இருக்கு, நிறைய பிக் டேட்டால நிறைய எழுத முடியும், டெஸ்டிங்ல எல்லா ப்ரொஃபஷன்ஸ்க்கும் உண்டு. டேட்டா சயின்ஸுக்கு சர்டிபிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அசூர்ல இருக்கு. அப்ப அசூர் படிச்சிருந்தா மட்டும்தான், அசூரோட பேசிக் சர்டிபிகேஷன்ஸ் அந்த கிளவுட்ல நாலேஜ் இருக்கவங்க மட்டும்தான் அதுக்குள்ள போக முடியும்னு இருக்கு. மற்றபடி இன்டர்நேஷனல் சர்டிபிகேஷன்ஸ்ங்கிறது அங்க
கம்மியா இருக்கு. எல்லாமே வந்து ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டோட இல்ல கூகுளோட ஏதோ ஒரு சர்டிபிகேஷன் மாதிரி இருக்கு. அப்படி இல்லாம இப்ப அவங்க சொன்ன மாதிரி ஒரு ரியல் டைம் யூஸ் கேஸ் அவங்களுக்கு கொடுத்து அதுல அவங்கள ஒர்க் பண்ண வச்சு நாமளே அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேஷன் மாதிரி இல்லைன்னா அவங்களோட நாலேஜுக்கு ஒரு ப்ரூஃப் ஆஃப் ரெக்கார்ட் மாதிரி. அது அந்த பேப்பர்ல ஒன்றும் கிடையாது. ஆனா இங்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இங்க NLP படிச்சிருக்காங்கன்னா அவங்க ஒரு கரியர் அவங்களோட பேக்ரவுண்டை நீங்க பார்க்க வேண்டாம். நீங்க ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க வேலை செய்வாங்க. அவங்க ஃப்ரெஷரா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். இதுல மெயினா நான் ஃபோக்கஸ் பண்றதும் யாருன்னா எக்கனாமிக்ஸ் படிச்சவங்க, மேத்தமேட்டிக்ஸ் படிச்சவங்க, PhD இன் மேத்ஸ், PhD இன் எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங்ல MBA மார்க்கெட்டிங் படிச்சவங்க, ஆண்டர்பிரினியர்ஷிப் படிச்சவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு இந்த நிறைய அந்த ரோல்ஸ்க்கெல்லாம் ஒரு கம்பெனியும் அந்த ஜாப் டைட்டில வேற மாதிரி கிராப் பண்றாங்க. நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கு டேட்டா சயின்ஸ்குள்ள. அவங்களுக்கு எல்லாமே அந்த கோடிங்கோ ஐடியை பத்தின ஒரு பயம் இருக்கும். அதெல்லாமே ஸ்விட்சா இருக்கு. அந்த மாதிரி மைண்ட்ஸை கொஞ்சம் ட்ரைன் பண்ணணும். அப்புறம் அந்த மைண்ட்ஸ் கிட்ட இருந்து நிறைய இன்புட் எடுத்துக்கணும். நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் அல்காரிதங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும்னு ஐடியா இருக்கு ஜி. சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புக்ஸ் எல்லாம் எடுத்தா நமக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ டெக்னிக்கலி ஏதாவது தெரியலன்னா இப்ப நம்ம குரூப்ல ஒரு மெசேஜ் போட்டா ஒருத்தவங்க நமக்கு சொல்லி தர போறாங்க. ஒரு யூடியூப்ல இல்ல இப்போ உங்களுக்கோ ஃபோன் பண்ணா இது என்னன்னு கேட்டா டெக்னிக்கலி ஹெல்ப் பண்ண ஆட்கள் இருக்காங்க. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் லாஸ் அண்ட் பிசினஸ் தியரிஸ் அப்ளைடு வடிவங்களை கேட்கறதுக்கு கூட யார்கிட்ட போய் கேட்கணும்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா சில நேரங்கள்ல இப்ப நான் சில யூனிவர்சிட்டிஸ்க்கெல்லாம் விசிட் பண்றேன், காலேஜஸ்க்கெல்லாம் நாங்க இன்டர்ன்ஷிப்ஸ் லைவ் இன்னைக்கு கூட காலேஜ் போயிட்டு தான் இப்பதான் வந்தேன். ஸோ அந்த அந்த அங்கெல்லாம் போகும்போது சில பேர் இருக்காங்க, அவங்க PhD இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்காங்க, மேத்தமேட்டிக்ஸ் படிச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட சில அல்காரிதங்களை படிக்கும்போது இது இப்ப மெஷின் லேர்னிங் பேக்கேஜ்குள்ள இருக்காங்க, இது நாங்க படிச்சிருக்கோம், அவங்க ரொம்ப எளிமையா சொல்லி தராங்க. அப்ப ஏஐக்குள்ள வரும்போது இந்த மாதிரி மைண்ட்ஸோட கொலாபரேஷன்ஸையும் கொஞ்சம் எடுத்துக்கணும். ஒரு டீம் ஃபாலோ பண்ணி எஸ்பெஷலி நான் நிறைய பேசுறது கரியர் பிரேக் இருக்க விமன் கிட்ட. ஏன்னா எங்க ஸ்ட்ரகிள்ஸ் உங்களுக்கே தெரியும். நீங்களே என்ன ஒரு ப்ரோக்ராம் போங்க, ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க எனக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் இன்னும் அதை பண்ணல. ஏன்னா எல்லாம் ரெடி, அதை பண்ண முடியல. ஏன்னா எங்களுக்கு ஹெல்த் வேற வேற விஷயம்லாம் எங்களுக்கு நிறைய இருக்கு. ஸோ இந்த விமன் எல்லாம் நம்மள மாதிரி தத்தளிச்சிட்டு இருக்கிற அந்த விமன் பவர் எல்லாம் கொஞ்சம் சும்மா விமன் சொல்லுங்கிறதுக்காக இல்ல, ஏன்னா அங்கதான் தேவை நிறைய இருக்கு. எனக்கு திறமை இருக்கு. நான் வந்து ஒரு பிரேக் எடுத்துட்டேன், ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டது தப்பா, எனக்கு திருப்பி போனா வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, ஏன் நான் திருப்பி விட்டு ஜாபு கூட எனக்கு கிடைக்கல, திருப்பி ஒரு என்னால போக முடியாதா, அந்த கிரௌடுக்கு ஹெல்ப் பண்ணணும். இதுக்கு நான் பர்சனலி என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா சில HR டீம்ஸோட ஒர்க் பண்றேன். ஐயா எங்க ரெஸ்யூமை கொண்டு போய் அங்க கொடுங்க, எங்க ஆளு கொண்டு போய் ஒரு இன்டர்வியூ பேனல்ல உட்கார வைங்க, லெட் தம் ஃபேஸ் த இன்டர்வியூ, ஒரு 4 இன்டர்வியூ ஃபேஸ் பண்ண விடுங்க. அந்த பிரேக்கை மறக்கடிக்கிற மாதிரியான சில ரோல்ஸ் இப்ப பிக் டேட்டால உங்களுக்கே தெரியும். ஒருத்தர் வந்து கரியர் பிரேக்ல இருக்காரு, சுத்தமா டெக்னாலஜி பக்கமே வந்ததில்ல, அவரை கொண்டு போய் ஒரு பிக் டேட்டா டேபிள் இன்டர்வியூல உட்கார வைக்கிறது கஷ்டம். ஃப்ரெஷர் ஹைரிங்க பத்தி நான் சொல்லல இல்லையா. அதே AI இன்டர்வியூல உட்கார வைக்கலாம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்காங்க, MSc எக்கனாமிக்ஸ், MSc மேக்ஸ் படிச்சிருக்காங்கன்னா அவங்களால ரொம்ப அழகான AI பில்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி கிரௌட ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்கணுங்கிறது தான் ஜி. ஸோ ஆக்சுவலி நான் உங்ககிட்ட மெசேஜ் பண்ண மாதிரி நான் ஒண்ணுமே ப்ரிப்பேர் பண்ணாம இன்னைக்கு டிப்ஸ் எடுத்துக்கிறதுக்கு தான் நான் வந்தேன். என்ன போயிட்டு இருக்கு, நம்ம எப்படி ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னதுல 70% எனக்கு புரியல, ஒரு வார்த்தையா இனிமே கூகுள் பண்ணி தான் நான் கத்துக்க போறேன். பட் ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்தது. என்னோட பிளான் இதுதான், வேலைக்கான ஸ்கில்லா இந்த கோர்சஸ எப்படி கொடுக்கலாம், AI ரிலேட்டடா ஸ்பெஷலைசேஷன் ப்ரோக்ராம்ஸ் சிலதை பிளான் பண்ணிருக்கேன். அண்ட் தமிழ் பூமியோட ஒரு மார்னிங் ஸ்லாட் ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஆஃப்டர் பொங்கல். ஏன்னா அந்த மார்னிங்ல படிக்கிற வைபு. ஏன்னா நாங்க இப்போ ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணோம் 2 months முன்னாடி. இயற்கை எங்களை ரொம்ப சதி செஞ்சு வெள்ளம் தூத்துக்குடியில வரலாறு காணாத வெள்ளம் எல்லாம் வந்து நிறைய 2 weeks 3 weeks கிளாஸஸ் எல்லாம் கேன்சல் ஆகி போயிட்டு இருக்கனால அந்த ஏர்லி மார்னிங் பேட்சுக்கு இருக்கிற வைபே வேற. சோ அதனால ஒரு அடுத்த நெக்ஸ்ட் கோர்ஸ் ஜான்வரியில இஃப் த டைம் பர்மிட்ஸ் அண்ட் மக்களும் கிடைச்சாங்கன்னா நம்ம ஒரு டெமோ பிளான் பண்ணிட்டு ஏஐல ஸ்பெஷலைசேஷன் NLP, கம்ப்யூட்டர் விஷன், டீப் லேர்னிங்ல ஒரு பேக்கேஜ் இந்த மாதிரி தனி கோர்சஸ் ஏர்லி மார்னிங்ல ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மக்கள்லாம் கிடைப்பாங்க ஜி. மக்கள் இந்த மாதிரி ஆக்சுவலி நிறைய பேருக்கு தேவைப்படுது. ஸோ இப்போ AML இஸ் இந்த ரைஸ், ஸோ டெஃபினெட்லி மக்களுக்கு பிரச்சனை கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். தெர் இஸ் நோ நீட். அண்ட் எஸ் லைக் என்ன சொல்கிறது, அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது அதெல்லாம் என்னென்னா அதான் நீங்கள் ப்ரிப்பேரே பண்ணலாம். நான் சொன்னேன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாமல் 1 மணி நேரம் பேசுவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றது தான். ஸோ கண்டென்ட் இருக்குது. ஏன்னா ஒய்னா கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் படிச்சுட்டே இருக்கீங்க. நீங்கள் இல்லை, எல்லாருமே எவ்ரிபடிஸ் கான்ஸ்டன்ட்லி லேர்ன் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ அப்பா தூக்கத்தில் எழுப்பினாலும் பேசிடலாம் என்னன்னாலும். ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் ட்ரெயினர். லைக் பவர்னால் என்ன சொல்கிறது, அது ஒரு இதுவாக சொல்ல, நம்ம படிக்கிறதுனால அது நேச்சுரலாக நமக்கு வந்துடுது. ஏன்னா யாராவது கேட்பாங்களே நம்ம படிக்கணுமே படிச்சு வச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ்.
ஸோ அது ஒன்று. அண்ட் சசிகலாஜி கிட்ட நான் பார்த்தது என்னன்னா, சீஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆக்சுவலி. இனிஷியலாக தமிழ் பூமிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க. அண்ட் அப்போவே ஸ்டூடெண்ட்டுமே அவங்களோட இது பார்த்தீங்கன்னா, அவங்க லைக் யூரோப்பில் போய் படிச்சுட்டு வந்திருந்தாங்க. சி டிட் லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் லைக் சீஸ் அந்தமானில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போவே அவங்களோட கிரேட்ஸ் அதிகமாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் அவங்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் இந்த வே ஷி பெர்சிவியரன்ஸ், அதுதான் நான் வந்து அவங்கள டிஃபைன் பண்ணால் ஐ கேன் லிட்டரலி டெல் திஸ் ஒன் வேர்ட். ஸோ டெஃபினட்டாக அங்கேருந்து இப்போ ரைட் நவ் வேர் இஸ் என்டர்பிரனர் அண்ட் தூத்துக்குடியில் இஸ் ஹேவிங் அ செப்பரேட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வச்சிருக்காங்க. அண்ட் இஸ் டூயிங் லாட் ஆஃப் அந்த உமன்ஸ் கரியர் பிரேக் அதுக்கு பண்ணுறாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லை. ஸோ இட்ஸ் அ யூனிக் ஏரியா ஆக்சுவலி. ஏன்னா நீங்கள் ஐடியில் இருந்துட்டு வந்துட்டு அது ஒரு ஏரியா, தட் இஸ் அ ஒன் மார்க்கெட். அண்ட் இது இது வந்து ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டு ஒரு நியூ மார்க்கெட். ஸோ அதில் இஸ் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ தேங்க்ஸ் அலாட்ஜி, தேங்க்ஸ் ஃபார் யர் டைம் அண்ட் உங்களோட எனர்ஜி. இட்ஸ் ஆல்வேஸ் ஹை எனர்ஜி உங்ககிட்ட. ஸோ தேங்க்ஸ் அலாட் ஃபார் தி. And yes, let's move on to, yes, let me share my screen again. Yes, so next வந்துட்டு ஜெயலக்ஷ்மி ஜி. ஸோ ஜெயலக்ஷ்மி ஜி வந்து சொல்லணும்னா, சி ஜஸ்ட் ஸ்டார்டட் திஸ் இயர் தான் அவங்க ட்ரெயினராகவே மாறி இருக்காங்க. இஸ் ஃபர்ஸ்ட் செஷன். ஸோ ஹாய் ஜெயலக்ஷ்மி ஜி, சம் வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ. அண்ட் எப்படி இருக்கு அந்த ட்ரைனிங் ஜேர்னி? ஃபர்ஸ்ட் ஏன்னா இப்போ தான் திஸ் ஃபர்ஸ்ட் பேட்ச். ஸோ ஹவு இஸ் திங்ஸ் கோயிங்? ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அருண்ஜிக்கு பெரிய தேங்க்ஸ். வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஜி. ஐ திங்க் எல்லாருக்கும் கரெக்டாக கேட்குது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஓகேங்களா இப்போ? ஓகே ஜி, சொல்லுங்கள். ஓகே ஓகே ஆரம்பம்ஜி, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். என்ன ஒரு நம்பி எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கீங்க. அந்த பொறுப்பை நல்லா ஃபில்ஃபில் பண்ணிட்டு அதை பத்தி ரொம்ப நல்லா டெப்தா பேசலான்னு இருக்கேன். செயலில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் விஷயத்துல இறங்குறேன். அது ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த நேரத்துல நான் வந்து சில பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஃபர்ஸ்ட் சொன்னா என்னோட குரு சுதர்ஷன் அவங்களுக்கு. அங்க அவங்க இல்லைன்னா நாங்க கிடையாது. உங்க வாய்ஸ் இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கான் ஜி. பீப்புள் சேயிங் கேன் யூ மைக் இன்னும் கம்மியாக தான் இருக்கா நிறைய பேருக்கு. ஒரே ஒரு நிமிஷம் ரிமூவ் பண்ணிட்டு. ஓகே. ஹலோ ஹலோ, ஸ்டில் பெருசாக இன்க்ரீஸ் ஆகல வாய்ஸு. ஃபுல்லாவே இருக்கு, 100% இருக்கு எனக்கு. அப்படியா? ஆனால் ரொம்ப வாய்ஸ் ஃபீபிளாக கேட்குது. வெரி லோ வாய்ஸாக இருக்கு. ஓகே ஓகே ஜி, வேற இல்லைன்னா we can go ahead, we'll see, we'll manage. ஓகேங்க ஜி. இப்போ வாய்ஸ் கேக்குது இல்ல? ரொம்ப ஆடியபிளா இல்லைங்க? கேட்குது. ரொம்ப கம்மியா இல்லை. ஓகே, கேட்குது. ஓகே. அது ராஜேஷ் கண்ணா, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியும், எதுக்கு தேங்க்ஸ் சொல்றேன்னு தெரியும். அப்புறம் நியூவா வந்து விமன் கம்மியா இருக்காங்கும் போது அதுக்கு அந்த இதை ஃபில்ஃபில் பண்றதுக்கு சசிகலாஜி வந்திருக்காங்க. எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஓகே. சுந்தர்ஜிக்கு தேங்க்ஸ். நிறைய மாரல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னை வந்து கான்ஃபிடென்ட் கொடுக்குறாங்க. நான் எங்கேயாவது பயப்படும் போது இல்லை நீங்க நல்லா தான் பண்றீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குறாங்க. ஓகே, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வந்து என்னோட தமிழ் பூமிக்கு எனக்கும் என்னன்னா, ஒரு 4 இயர்ஸா தமிழ் பூமியை தெரியும். நான் டெவாப்ஸ்லாம் இங்கே தான் படித்தேன், சுதர்ஷன்ட்ட தான் படித்தேன். டேட்டா இன்ஜினியரிங் வந்து தினேஷ்கிட்ட படித்தேன். இப்போ டேட்டா இன்ஜினியர், சீனியர் டேட்டா இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து சீனியர் டேட்டா இன்ஜினியராக இருந்தாலும் நம்ம டேட்டா அனலிஸ்ட் தான் இப்போ இங்கே எடுத்துட்டு இருக்கேன். நான் வந்து இப்போ செப்டம்பர் மந்த்லேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கேன், ஒரு 3 மந்த். இப்போ எனக்கு வந்து இங்கே ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் 2024லேருந்து 2025க்கு எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் என்னோட பர்சனலாக என்னோட சொல்லணும்னா, என்னோட பர்சனலாக என்னோட ப்ரொஃபஷனல் கேரியர் வந்து 2 சர்டிஃபைடு முடிச்சிருக்கேன். ஸ்னோஃப்ளேக்கில் ப்ரோ கோர்ஸ் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கேன், பாஸ் பண்ணிட்டேன். அண்ட் ஏடபிள்யூஎஸ்ல அடுத்த நெக்ஸ்ட் லெவலும் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கேன். ஸோ இது வந்து என்னோட பர்சனலாக நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம், ஏன்னா எல்லாரையும் பார்த்துட்டு நான் எனக்கு ஒரு எல்லாரும் டெடிகேஷனா இவ்வளோ டெடிகேஷனா இருக்காங்களேங்கிறதுக்கு இவங்களோட ஃபாலோ அப் தான் என்னோட மோட்டிவேஷனா இருந்திருக்கு, செல்ஃப் மோட்டிவேஷனா இருந்திருக்கு. அதனால என்னோட செல்ஃபாகவும் பர்சனலாகவே நான் இம்ப்ரூவ் ஆயிருக்கேன். இப்போ என்னோட ட்ரைனிங் இதுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இனிஷியலாகவே எனக்கு வந்து இப்போ 12 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 12 ஸ்டூடெண்ட்டும் வந்து அவங்க கொடுக்குற ஃபீட்பேக் வந்து என்னை ரொம்ப பூஸ்டப் பண்ணுது, இன்னும் நிறையா இது பண்ணும் அப்படின்னு. ஆக்சுவலி நான் பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். டேட்டா அனலிஸ்ட்டில் வந்து நான் வந்து நார்மலாக டேட்டா கிளீனிங் ப்ராசஸிங் அதை மாதிரி தான் இருக்கும். அதன் இல்லாமல் நான் வந்து இங்கே எனக்கு டெவாப்ஸ் தெரியறதுனால அது மட்டும் ஒரு சிலம்பஸ் மாதிரி இல்லாமல் என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு வரவங்களுக்கு A to Z எல்லாம் சொல்லணும். ஒரு டேட்டா அனலிஸ்டாக போகக்கூடாது, அவங்க ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பேஷனேட் டேட்டா அனலிஸ்டாக போகணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறேன். நான் வரும்போது என்னோட விஷன் என்னவா இருந்துச்சுன்னா,
ஒரு டிகிரி படிச்சாங்க. அவங்க ஐடிக்குள்ளார போறதுக்கு பயப்படுறாங்க இல்லையா? அவங்கள அந்த அந்த இத நீக்கணும். ஒரு நான் ஐடில எனி டிகிரி கேன் கோ டூ ஐடி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதுக்கு என்னன்னா, அது டேட்டா அனலிஸ்டால மட்டும் தான் முடியும். ஆல்ரெடி டெவாப்ஸ்க்கு, டேட்டா இன்ஜினியரிங்க்கு எல்லாருமே இங்க ஆள் இருக்காங்க. ஒரு இனிஷியேட் பண்றதுக்கு இங்க இல்லங்கிறதுனால தான் நான் டேட்டா அனலிஸ்ட்ட சூஸ் பண்ணேன். ஏன்னா ஓப்பனிங்கும் வந்து வைடா வந்து நெறைய ஓப்பனிங் இருக்கு. எல்லா டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரிலயும் டேட்டா அனலிஸ்ட் ஓப்பனிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இத நான் சூஸ் பண்ணேன். சூஸ் பண்ணும்போது நான் வந்து டேட்டா கிளீனிங் ப்ராசஸ் பைத்தானை வந்து நல்லா டெப்தா சொல்லித்தரேன். இது வரைக்கும் பைத்தான் கிளாஸ் முடிஞ்சிருக்கு. நல்ல ஃபீட்பேக் வந்திருக்கு. இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்லாம் வந்து ஓனா இப்போ கோடு எழுதி ஓனா வந்து இடிஏ பண்ற அளவுக்கு அவங்கள ரெடி பண்ணியிருக்கேன். நிறைய ஸ்க்ரீன்லாம் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணியிருப்பாங்க, ஸ்டூடெண்ட்லாம் தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து ஓனாவே வந்து எப்படி இடிஏ பண்றதுங்கிறது வரைக்கும் இன்னைக்கு வந்து எனக்கு மிஷின் லேர்னிங் டேட்டா சயின்ஸ்லாம் படிச்சதுனால அதையும் அவங்களுக்கு வந்து என்ன சொல்றேன், எப்படி ஃபீச்சர் இன்ஜினியரிங் பண்ணணும், எப்படி வந்து அல்காரிதம் சூஸ் பண்ணணும், அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து டேட்டா அனலிஸ்ட் பர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் சொல்லாம டேட்டா அனலிஸ்ட்ல வந்து வேரியஸ் டேட்டா வேர்ஹவுஸ்னா என்ன, டேட்டா வேர்ஹவுஸை பற்றியும் சொல்கிறேன், அதோட டிசைன் பிரின்சிபல்லாம் எப்படி இருக்கும், டேட்டா மாடலிங் பற்றியும் சொல்கிறேன், ஏன்னா டேட்டா இன்ஜினியரிங் இருக்கிறதுனால அதையும் சொல்கிறேன். அடுத்து டெவாப்ஸ் நாலேஜ் இருக்கிறதுனால சிஐசிடி பைப்லைன்ஸும் வந்து எப்படி இருக்கும், ஹிடப்ல எப்படி சோர்ஸ் வைக்கிறாங்க, எப்படி ரெபாசிட்டரி இருக்குது, எப்படி வந்து மெர்ஜ் பண்ணுறாங்க, அதையும் நான் சொல்கிறேன். அப்புறம் ஏடபிள்யூஎஸ் வச்சு டேட்டா அனலிட்டிக்ஸ் அங்கே ஒரு S3ல வந்து ஒரு ஃபைலை வச்சு எப்படி அங்கே பைப்லைன் கிரியேட் பண்ணுறாங்க, எப்படி வந்து S3ல உள்ள டேட்டாவை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது மூலமாக எப்படி வந்து டேட்டா கிளீனிங் பண்ணலாம் அப்படிங்கிறதும் சொல்லித்தரேன். அது மட்டும் இல்லாமல் டேட்டா இன்ஜினியரிங்குள்ள எல்லா ஏடபிள்யூஎஸ் ரெட்ஷிஃப்ட் அண்ட் இஎம்ஆர் ஏடபிள்யூஎஸ் ப்ளூ எல்லாத்தையும் பற்றியுமே எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் சொல்லித்தரோம். இப்போ வந்து இதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு நம்ம டிஃபைன் த ப்ராப்ளம் அந்த ஒரு டேட்டா செட்டை எடுத்து வச்சு அதை டிஃபைன் பண்ணக்கூடிய என்னோட ஸ்டூடெண்ட் வந்து இப்போ டிஃபைன் பண்ணுறாங்க, இது என்ன ப்ராப்ளம், இது என்ன டேட்டா, என்ன டிஃபைன் பண்ண போகுதுங்கிற சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு எப்படி டேட்டா கலெக்ஷன் பண்ணி வச்சுட்டு என்னென்ன ப்ராசஸிங் இருக்கு, 20 ப்ராசஸிங் இருக்கு, அந்த 20 ப்ராசஸிங்கை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களே ஓனா பண்ணுறாங்கங்கும் போது எனக்கு எங்கேயோ சம்பேர் வி ஆர் டூயிங் பெட்டர் திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு செல்ஃப் இது ஆக்சுவலி செப்டம்பர் மந்த் தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 3 மந்த்துக்குள்ளே இன்னும் கம்ப்ளீட் ஆகல. நல்லா அவங்களே ஓனா பண்ணிட்டு இருக்காங்கங்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். இன்னும் அவங்களுக்கு நல்லா வந்து அவங்களோட விஷனை வந்து இன்னும் நல்லா பண்ணணும், நல்லா இன்னும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டும் எனக்கு இருக்கு. அதுக்காக நான் நிறைய தேடல் இருக்கு, எப்படி வந்து இன்டர்வியூ கொஸ்டின் ப்ரிப்பரேஷன் பண்றது. இப்போ வந்து மற்றவங்க எல்லாம் பாக்குறேன். இப்போ எங்க சுதர்ஷன்லாம் பாத்தீங்கன்னா ஈவினிங் வந்து இன்டர்வியூ செஷனுக்காக ஒரு கிளாஸ், யாரெல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்க அவங்களோட குரூப்ல போடும்போது அது எனக்கு வந்து ஒரு பூஸ்டப் ஆகுது. ஓகே அவங்க பண்றாங்க, நம்மளும் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க ரோல் மாடல் ஒரு பாத்வே செட் பண்ணிட்டு போறாங்க. இப்போ ராஜேஷ் இவங்கெல்லாம் வந்து ஒரு பாத்வே செட் பண்ணிட்டு போறாங்க. அந்த பாத்வே வந்து இப்போ நான் பிடிச்சிட்டு நான் போயிட்டு இருக்கேன். அது வந்து எனக்கு ஒரு இதாகவும் இருக்கு, செல்ஃப் பூஸ்டாகவும் இருக்கு. நானும் எங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கும் இன்னும் நல்லா சொல்லித்தரணும் அப்படிங்கிற ஒரு இருக்கு. இன்னைக்கு வந்து என்னோட ஸ்டூடெண்ட் வந்து அல்காரிதம் சூஸ் பண்ற அளவுக்கு ஒரு மாடலை எப்படி ஃபியூச்சர் இன்ஜினியரிங் பண்றது, ஒரு மாடல்னா எப்படி ட்ரெயின் பண்ணலாம், எப்படி ஒரு அதுக்கப்புறம் என்ன வெறும் டேட்டா அனலிஸ்ட்டுக்கு மட்டும் இடிஏ மட்டும் கிடையாது, பவர் பிஐ இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பவர் பிஐல வந்து டேஷ்போர்டு கிரியேட் பண்றதுக்கு அப்புறம் என்னென்னலாம் நடக்கும், இல்ல அதுக்கு முன்னாடி இடிஏ பண்ணதுக்கு அப்புறம் அந்த டேட்டா என்ன ஆகுது அப்படிங்கிற வரைக்கும் எங்க ஸ்டூடெண்ட் சொல்ற அளவுக்கு நாங்க ரெடி பண்ணிருக்கோம். இப்போ இன்டர்வியூ பர்ஸ்பெக்டிவ்ல நாங்க எங்களோட கிளாஸ் போயிட்டு இருக்கு. பவர் பிஐ முடிச்சுட்டு அடுத்தது செப்பரேட் செஷன்லாம் வைக்க போறோம். இப்போ எங்களுக்கு என்னோட பர்சனலாவே எனக்கு ஃப்ரீஸ் போட்டிருக்காங்க ஆஃபீஸில், அதனால நாங்கள் ஒரு செட்டப் உட்காரலான்னு இருக்கோம். இது போயிட்டு இருக்கு. இதான் வந்து இன்னும் நான் சாதிக்கலன்னு நினைக்கிறேன். இப்போ அடி எடுத்து வச்சிருக்கேன். நான் ஒரு செயலில் காமிச்சிட்டு மேற்கொண்டு இதை பற்றி நல்லா டெப்த்தாக சொல்லலான்னு இருக்கேன். எனிவே வந்து 24 வந்து எனக்கு நல்லாவே போணுச்சு. 25 வந்து இன்னும் வந்து இன்னும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்னும் பர்சனலாகவும் என் மூலமா வந்து என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு இப்போ வந்து நாங்களாம் இப்போ சுதர்ஷன் வழியா நாங்களாம் ஜாப் வந்திருக்கோம், இப்போ தினேஷ் வழியா நாங்களாம் ஜாப்க்கு வந்திருக்கோங்கும் போது எப்படி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி என்னோட ஸ்டூடெண்ட் எனக்கு நம்பிக்கை கொடுப்பாங்கிற ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கேன். அதுக்காக என்னால் எந்த அளவுக்கு டெடிகேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டெடிகேட் பண்றதுக்கும் தயாரா இருக்கேன். இதுக்கப்புறம் வந்து இது வந்து ரொம்ப பேசுறதுக்கு இல்லை, நான் ஏதாவது ஒன்று சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அடுத்த மீட்டிங்ல ஏதாவது சம்பர் ஐ வில் பி. தேங்க்யூ. சூப்பர் ஜி. ஸோ எஸ், சாரி சார், தெர் சம் மைக்கில் ஆடியோ இஷ்யூ சில பேர் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க, பட் தட்ஸ் ஓகே. ஓரளவுக்கு வாய்ஸ் இருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் அலாட் ஜி. ஸோ எஸ் ஜி, நீங்கள் ஆல்ரெடி என்ன சொல்கிறது, நீங்கள் ஆல்ரெடி நிறைய சாதிச்சிருக்கீங்க, அது உங்களுக்கு தெரியல. ஸோ தட்ஸ் இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். பட் ஸ்டில் தட் இஸ் நிறைய சாதிக்கிறது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ எஸ் ஜெயலக்ஷ்மிஜி பற்றி சொல்லணும்னா ஸோ ஒன் திங் வாட் ஐ சீன் ஜெயலக்ஷ்மிஜிட்ட நான் கற்றுக்கிட்டது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிராட்டிடியூட். ஸோ அவங்க இது வரைக்கும் தமிழ் பூமியில் ஸ்போக் பப்ளிக் மீட்டிங்கில் ப்ராப்ளி ஒரு 8 to 5 to 10 மீட்டிங்ஸ் பேசியிருப்பாங்க. ஒரு மீட்டிங்கில் கூட அவங்க வந்துட்டு நான் சுதர்சன்ஜிக்கு நன்றி, சுந்தர்ஜிக்கு நன்றி சொல்லாமல் ஆரம்பிச்சதே கிடையாது. சுந்தரை விட சுதர்சன்ஜிக்கு நன்றி, அவர் தான் என்னோட குருன்றது எல்லா இதுலையுமே ஃபர்ஸ்ட் டிஃபால்ட் டாக்கில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கிராட்டிடியூட் அண்ட் இப்போது அந்த லிஸ்ட்டில் தினேஷ் ஆட் பண்ணியிருக்காரு, ராஜேஷ் ஆட் ஆயிருக்காரு, சுந்தர் ஆட் ஆயிருக்காரு. ஸோ எஸ் தேங்க்ஸ். தட் இஸ் அ வெரி குட் குவாலிட்டி ஜி. ஸோ தட் இஸ் டெஃபினெட்லி ஒன் திங் ஐ வுட் ட்ரை டு ஃபாலோ ஆல்சோ. ஸோ அண்ட் உங்களோட எனர்ஜி இட்ஸ் ஆல்வேஸ் வெரி ஹை எனர்ஜி. அண்ட் எத்தனை சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்க, எத்தனை ஜாப் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணியிருக்கீங்க எல்லாமே தெரியும் நமக்கு. ஸோ எஸ் ட்ரெயினர் ஆல்சோ யூஆர் டூயிங் ரியலி அ குட் ஜாப். அண்ட் டெஃபினெட்லி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம கான்ஸ்டன்ட்டாக பேசிட்டு தான் இருக்கோம். தேர் ஆல் ஹாப்பி அண்ட் தேர் ஆல் டூயிங் குட். So super ji, next year we'll do much more things in a bigger way. So thank you. One more thing, Ji Jayalakshmi ji, என்னையே ஸ்டூடெண்டா சேர்த்துக்கோங்க. நல்ல ஜேர்னில கண்டிப்பா ஜேர்னில வந்ததே சொல்லவே இல்லையே. ஒரு சக்சஸ் சரி, all the best. சரி புரியுது. all the best ji. I would also like to attend one session. கண்டிப்பா ஜி. Yeah. Super. Thank you. Definitely super. Thank you. Rajini Manimaran is there. Okay. So yes, I think எல்லாரும் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். So let me talk. Homer is not joined. Let me talk about a few things. So yes, I think Dinesh, Rajesh, yes. Tangaraj ji, so அவரும் newly he started Azure DevOps start பண்ணாரு. Really, trading is really going good in Azure DevOpsல நல்லா போயிட்டு இருக்குது. So that is one more thing. And Dinesh Krishna, he didn't join. Avarum, he is doing data science ML. Our is altogether a different way. Dedicated our 5 months. Porumaya, the course will go. Students will learn everything, and it's always going good. Almost Dinesh Krishna kude almost 2+ years, 3 years, almost 3 years. We are working with Dinesh Krishna as well. Nikki avarala join panna mudiyala. That's why he's not there. And recently in the year la நம்ம இன்னொரு men's track ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். ஜெகன் இஸ் ஆல்ரெடி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் லைக் ஜென் அதாவது இது வரைக்கும் உள்ளவங்கலாம் லைக் ஆல்மோஸ்ட் நம்ம ஏஜ் கேட்டகரிஸ். ரொம்ப ஏஜ்னு என்ன சொல்கிறது, பூமர் அங்கிள் சொல்லலாம், நிறைய பேருக்கு பிடிக்காது. பட் ஸ்டில் இவர் வந்துட்டு இஸ் ஜென் ஏ. ரீசென்ட்லி இஸ் என்ன சொல்கிறது 2K கிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இஸ் ஹேவிங் வெரி பாப்புலர், இஸ் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ் ஆல்ரெடி. பட் ஸ்டில் ஹீ இஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட், ஒரு கொலாப் பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு வந்துட்டு வி ஸ்டார்டட் மீன்ஸ்டாக்கு. ஸோ ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. இஸ் ஆல்சோ வெரி பேஷனேட்டட் ட்ரெயினர். இன்றைக்கி அவர் ஜாயின் பண்ணல. அவர் ஆக்சுவலாக அடுத்த வாரம் வந்து நம்ம தமிழ் பூமி டெக் மீட், அதாவது இயர் எண்டில் எல்லா டெக் மீட் பண்ணுவோம். இந்த இயர் டெக்னிக்கல் என்னன்ட்டு எல்லா லைக் நான் தமிழ் பூமி இல்லாதவங்களில் நம்ம கான்ட்ரிபியூட்டர்ஸ் கூப்பிட்டு பண்ணுவோம். ஸோ அதுக்கு அவரை சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் இந்த வாரம் அவரை நம்ம கூப்பிட மறந்துட்டேன். ஸோ தட் இஸ் வை இஸ் நாட் தேர். ஸோ நெக்ஸ்ட் வீக் அவர் பேசுவார். அண்ட் எஸ் he is also doing good and many things we are planning. 2025ல தமிழ் பூமிக்கு ஓவராலாக என்ன பிளான் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் திங் இந்த மீட்டிங்லேயே அண்ட் ஓவரால் எனக்கு என்னென்னா, நம்ம ட்ரெயினர்ஸ் தே ஆர் ஆல் எல்லாருமே இண்டிவிஜுவலி தேர் தெம்செல்ஃப் அ பிராண்ட். ஸோ அவங்க எல்லாருமே பிராண்டு, தே ஆர் டூயிங் ரியலி குட். இண்டிவிஜுவல் கொலாபரேஷன் ஐ எம் லுக்கிங். உங்களுக்குள்ள யூ டூ மோர் கொலாபரேஷன் அண்ட் தென் ட்ரை டு எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ கிராஸ் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ ட்ரை டு பிரிங் அப் அண்ட் அதுக்கு ஒரு நெட்வொர்க்கிங் சேனல் ஒன்று கிரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் திங்க் பண்ணியிருக்கேன். ப்ராப்ளி சிம்பிள் வாட்ஸ்அப் குட் வில் ஸ்டார்ட் வித் தட். ஸோ அதிலிருந்து தென் ஐ வாண்ட் டு சி மோர். அந்த ஏரியாவில் நம்ம கொண்டு போகணும். ஐ டோன்ட் வாண்ட் தமிழ் பூமி டு பி த ஓகே நம்ம சென்டராக இருக்கோன்றது தட்ஸ் நெவர் கோல், தட்ஸ் நெவர் அ டார்கெட். நம்ம வந்து கம்யூனிட்டியாக இருக்கணும். எவ்ரிபடி ஷுட் கிராஸ் நெட்வொர்க் அப்படி பண்ணிட்டு போகும்போது தான் எவ்ரிபடி வில் க்ரோ, மோர் பீப்புள் வில் கெட் பெனிஃபிட்ன்றது தான் நம்மளோட டார்கெட்டாக இருக்குது. ஸோ தட் இஸ் அவர் நெக்ஸ்ட் கோல். 2025ல வி வாண்டட் டு ரியலி இம்ப்ளிமெண்ட் தட் அண்ட் நிறைய கிராஸ் ட்ரைனிங் நடக்கிறத நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறோம். அண்ட் இன்னொன்று 2025ல என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, என்னோட பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, தெர் இஸ் லாட் ஆஃப் மென்டல் ஹெல்த் இல்னஸ் அது எல்லாமே வந்துட்டுருக்கு. அண்டு ஆஃபீஸில் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் வருது. பட் ஹவு டு வி டூ த சாஃப்ட் ட்ரைனிங்? ஓகே, இப்போது டெக்னிக்கல் ட்ரைனிங் மட்டும் வச்சுட்டு வேலை கிடைக்குமானா கிடையாது. பேச்சை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நானும் இப்போ எக்ஸாம்பிள் ஆல்சோ மீ. நானும் நிறைய இடத்துல பேசுகிறதுனால லைக் என்ன சொல்கிறது, நான் டெக்னிக்கல் ஒர்க் பண்ணுறதா இன்னொருத்தரும் பண்ணிட்டுருக்கேன். பட் ஒரு இடத்துல எனக்கு ப்ரமோஷன் வருது, அவனுக்கு வரல. என்னன்னு பார்த்தா நீ லைக் த கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, த வே டாக், இன்ட்ராக்ட், கனெக்ஷன்ஸ் அது ஒரு ரோல் ப்ளே பண்ணிச்சு. ஸோ
ஸோ இட் ஹேப்பண்ட் வென் ஐ வாஸ் இன் மும்பை. எனக்கு இப்போ லாங்குவேஜ் தெரியாது, ஒன்றும் தெரியாது. தென் ஓகே ஐ ரியலைஸ் சம்திங் ஏதோ இருக்குது அப்படின்ட்டு. தென் அது ரிலேட்டடாக வரும்போது இப்போ ரீசென்ட்லி வி ஒர்க் வித் அனிதா, டாக்டர் அனிதான்னு ஒருத்தங்க யூகேலேருந்து ஷீ இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் த கோர்ஸ். பிளானிங் ஒர்க் போயிட்டுருக்கு. ஜனவரியிலேருந்து வி வில் ஸ்டார்ட் இட். அதன் அதுக்கு அதோட இன்ஃபர்மேஷன் வரும். அது யாருக்கு இனிஷியலாக நாங்கள் யாருக்கு டார்கெட் பண்ணுறோன்னா லீடர்ஸ், லைக் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எல்லாரும் இருக்குது. எப்படி ஹவு டு வி க்ரூம் அஸ் அ லீடர், எப்படி சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஹவு டு வி கோ அபவுட் இட், எப்படி நம்ம போகலான்றது, தட் லீடர்ஸ் எக்ஸாக்ட்லி அவங்களுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணி வி ஆர் கோயிங் டு பிளான் அ செஷன். அவங்கள வில் கோ வித் தட். அதுலேருந்து நம்ம there's lot of plans are ahead. ஸோ அதை நம்ம கொண்டு போக போகிறோம். அண்ட் இந்த வருஷம் 2024ல் வி லான்ச் ஆல்மோஸ்ட் 5 நியூ கோர்சஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் 300+ ஸ்டூடெண்ட்ஸ் வி ட்ரெயின். And next year, yes, we are going to increase and improve more. And yes, and also cross network, and I want to அதுலயும் நான் நிறைய ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். And yes, that's pretty much it. And thanks to all the trainers. And one more thing, இதில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கிற எல்லாருக்கும் I just want to tell something, because if you wanted to be a trainer or teach பண்ணணும்னு நினச்சிங்கன்னா start doing. Like you can எங்கள் தமிழ் கூட ரீச் பண்ணுங்கள். You can reach out, or தமிழ் மீடியம் தான் பண்ணணும் இல்லை, you can start just start YouTube channel and start teaching. உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுக்கும்போது we will never have to worry about lot of things. எல்லாருக்குமே ஃப்ரீடம் கிடச்சிடும். ஸோ என்னென்னா நம்ம வில் பி அப்டேட்டட் ஆல்வேஸ். நம்ம இதில் இருப்போம். நம்ம மற்றவங்க படிச்சுட்டு வந்து நமக்கு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வர ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணும்போது நம்ம வி வில் லேர்ன் த இன்புட்ஸ் வரும். ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் ஹிடன் பெனிஃபிட்ஸ் இருக்கும். அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட், அதில் எல்லாமே ஒரு டாப்பாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, த ஃபீலிங் ஆஃப் ஓகே, நம்ம ஒருத்தர் பிளேஸ் ஆகிட்டாருன்னா வி ஹெல்ப் தெம் பிளேஸ், வி ஹெல்ப் தெம் சேஞ்ச் தர் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன். அப்படின்ற போது அந்த ஒரு விஷயம் வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் நமக்கு. தட்ஸ் ஆல்வேஸ் என்ன சொல்கிறது, அது தட்ஸ் அ மெயின் திங் விச் கீப்ஸ் மீ ரன்னிங் ஃபார் ட்ரைனிங். நான் எடுத்துகிட்டு வென் ஐ வாஸ் ட்ரெயினர் மை செல்ஃப், that is a main thing. ஓகே ப்ரோ, உங்களால் என் லைஃபை சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் லிட்ரலி மெயின் ஹை தட் வி வில் கெட் இந்த ட்ரைனிங். இதில் அதுதான் நம்மளும் பேஷனேட்டாக ஓட வைக்கும். ஓகே அவருக்கு வாங்கி கொடுத்துருவோம், நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் இவங்களுக்கு எப்படி பண்ணலான்றதும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு டச் பீப்புள்ஸ் லைஃப், யூ கேன் ட்ரைனிங்னா அந்த அஃபிஷியல் ட்ரைனிங் இப்படி மட்டுமே கிடையாது. ஜஸ்ட்டு கூட இருக்கவங்கள சொல்லிக் கொடுக்குறது கூட ட்ரைனிங் தான். ஸோ நான் வந்து 10 பேர் 20 பேர் வந்தால் தான் ட்ரைனிங். தட்ஸ் நாட் அபவுட் இட். உங்களுக்கு கூட இருக்கிறவங்க ஏதோ சொல்லிக் கொடுக்கணும், உங்களுக்கு தெரிஞ்சே சொல்லிக் கொடுக்குறீங்க, ஜஸ்ட் டாக் அபவுட் தம். தட்ஸ் அ ட்ரைனிங். And yes, with that, I will close this week's weekly trainers meetup. So thanks a lot everybody for joining. And if there's any question, oral question, we'll take 7 minutes. We'll try to take some questions. You can unmute and talk. Any trainer, anything, any questions is welcome. Feel free to unmute and ask. Yes, guys. So good evening. I'm a fresher and now I have got an offer for data analyst role. I don't have any prior knowledge regarding that. How can I start learning for like fundamentals? So data analyst வேலை கிடைச்சிருக்கு ஜி. டேட்டா அனலிஸ்ட். ஸோ ஜெயலக்ஷ்மி ஜி, டேட்டா அனலிஸ்ட் எப்படி ஜி ப்ரிப்பேர் பண்ணலாம்? நம்ம சிலபஸ் பார்த்து படித்தா போதுமா, இல்லை எங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணால் போதுமா? இப்போ அவங்க என்ன டிகிரி முடிச்சிருக்காங்க ஜி? டிகிரி என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க ஹேமந்த்? எஸ், ஜாயின் த கோர்ஸ். டெஃபினெட்லி தட் இஸ் ஒன் ஈஸியஸ்ட் சொல்யூஷன். ஜஸ்ட் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு யூ கேன் லேர்ன். எஸ், தட்ஸ் ஈஸியஸ்ட் வே. இல்லைன்னா சிலபஸை பார்த்துட்டு அதில் என்ன இருக்கோ அதை படிங்க. இல்லைன்னா உங்களோட டேட்டா அனலிஸ்ட்டில் என்ன மாதிரி இது பண்ண போறீங்கன்னு பார்த்துட்டு அந்த டொமைனுக்கு தந்தப்பில் அதோட ரிலேட்டட் ஒர்க் படிங்க. ஜாயின் கோர்ஸ் அண்ட் லேர்ன் பண்ணிங்க. பயோ மெடிக்கல் படிச்சிருக்காங்க. ஓகே, அதான் மெடிக்கல் ஹெல்த்துக்காக ரிலேட்டடாக வந்து இப்போ டேட்டா சயின்ஸில் வந்து 2 ஏரியா வந்து இப்போ ரொம்ப இதாக இருக்குது. என்னன்னா எல்லாருமே வந்து எல்லா இடத்துக்கும் போக முடியும். 2 இடத்துல வந்து போய் ரொம்ப டச் பண்ணுறதுன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சவங்களும் கொஞ்சம் பயப்படுவாங்க. அதனால அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஹெல்த் கேருங்கிறது ப்ராப்பராக அந்த ஹெல்த் கேர் நாலேஜ் உள்ளவங்க. பயோமெடிக்கலுங்கிறது ரிலேட்டட் டு அவங்க வந்து ஹெல்த் கேருங்கும் போது ஃபுல்லாக அனாட்டமி படிச்சிருக்கணும், பேத்தாலஜி படிச்சிருக்கணும் அப்படிலாம் கிடையாது. மெடிக்கலை பற்றி ஏதோ ஒரு நாலேஜ் அப்படி இருந்தாவே போதும். அதனால அந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த பேஷண்ட் டேட்டா அந்த மாதிரி உள்ள டேட்டா அனலிஸ்ட்டுக்கெலாம் கொஞ்சம் அந்த லிட்டில் பிட் நாலேஜ் அபவுட் தட் ஹெல்த் கேர் ரிலேட்டட் திங்ஸ் இருக்கணும். அப்போ அவங்களுக்குலாம் நிறைய, ஏன்னா எல்லாரும் அது டச் பண்ணுறதுக்கு பயப்படுற ஃபீல்டு அது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ வந்து சசிகலாஜி சொன்னாங்க, அவங்க பயப்படுவாங்க. மேத்தமெட்டிக்ஸ் ஈவன் பிஹெச்டி பண்ணவங்களே அந்த சப்ஜெக்டை பற்றி பயப்படுவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அதுவும் என்னன்னா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கு வந்து நிறைய ஓப்பனிங் இருக்குது. இது 2 தான் வந்து ரொம்ப ஹை டிமாண்ட், ஹை சேலரி உள்ள இது. மற்ற எல்லா டேட்டா அனலிஸ்ட்டுக்கும் இருக்கும். ஃபினான்ஷியல் டேட்டாலும் நிறைய பேர் கிடைப்பாங்க.
மற்ற நார்மலாக வந்து பேங்கிங் செக்டார் வேற 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 எந்த ஸ்டாக் மார்க்கெட் வேற அனாலிஸ்ட்டுக்கு எல்லாமே நிறைய பேர் ஓப்பனிங் எனி டிகிரி கேன் கோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த சில டொமைன் இருக்கு, அந்த டொமைன்ல வந்து அந்த நாலேஜ் உள்ளவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து பயோமெடிக்கல் நீங்க படிச்சிருக்கிறதுனால ஹெல்த் கேர் அனாலிஸ்ட்டுக்கு வந்து நிறைய வேகன்சி இருக்கும். உங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அதனால நீங்க ஈக்குவல் தான், எல்லாமே இடிஏ பண்றது ஈக்குவல் தான். டேட்டாவை பத்தி தான் படிக்க போறீங்க, அதுக்கான எல்லா ஃபுல் ஸ்டெப்பும் சொல்லுவோம். நீங்க டொமைனை வந்து டெவலப் பண்றதுக்கு உங்க கையில இருக்கு, ஆல்ரெடி இருக்கு உங்கள்கிட்ட, அதை நீங்க டெவலப் பண்ணிக்க வேண்டியதான். நீங்க வந்து வாங்க ஒரு கிளாஸ் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கிளாஸ் உங்களுக்கு டெமோ சொல்றோம். ஆல்ரெடி உங்களுக்கு யூடியூப்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எஸ் யூ கேன் இந்த கோ. இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா யூ கேன் கோ ஹெட் வித். கண்டிப்பா. சூப்பர். தேங்க்ஸ். அண்ட் எஸ் ஒன் லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் ட்ரெயினர்ஸ். லைக் எப்படி ஹவு கேன் வி இன்க்ரீஸ் த கொலாபரேஷன் கைஸ்? ஜெயலட்சுமி, ஹரி, லக்ஷ்மண், ராஜேஷ் கண்ணா, சுதர்சன், லைக் எப்படி கொலாபரேஷன் எப்படி பண்ணலாம்? எனி சஜஷன்ஸ் ஆர் ஐடியாஸ், உங்களோட இன்புட்ஸ், பிகாஸ் யூ கைஸ் ஆர் த ப்ரோ. ஜி ஒன் இன்புட் ஃப்ரம் மை சைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரைனர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து இப்போ புதுசாக சொன்னாங்களா சுதர்ஷன், இப்போ வந்தவங்க இவங்க வந்தவங்க கூட தெரில அப்படின்ட்டு. அதனால நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு ட்ரைனர்ஸ்க்குன்னு ஒரு செப்பரேட்டாக குரூப் வச்சிருக்கலாம் ஜி. வச்சிருந்தா மேபி அப் டு டேட்டாக இருக்கலாம். யாராவது வந்தாங்கன்னா அதில் நெவிகேட் பண்ணுறது, வெல்கம் பண்ணுறது அந்த மாதிரி. அவங்க ஏதாவது பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ட்ரைனர் வந்து நாங்கள் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கம்யூனிகேஷன் கொடுத்துருவோம். ஸோ தட் மற்ற சைட்லேருந்து ஏதாவது கேண்டிடேட் இருந்தாங்கன்னா இந்த டெமோ அட்டன் பண்ணுறப்ப புல் பண்ணிடலாம். ஸோ அது இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இப்போ வந்து என்னோட விசிபிலிட்டியில் AWS ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு ஒரு அவேர்னஸ் இருக்குது. மற்ற கோர்சஸ் வந்து எனக்கு அந்த அளவு பெரிய அளவு விசிபிலிட்டி இல்லை. ஸோ காமனாக அந்த குரூப்பில் போட்டோம்னா அது ப்ரையாரிட்டியாக வச்சுக்கலாம் அந்த குரூப்பை. ஸோ என் சைட் இப்போ டேட்டா இன்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா என் சைடில் கேண்டிடேட் இருந்தாங்கன்னா ஹெல்ப்ஃபுல் ஃபார் டெமோ. ஸோ அந்த மாதிரி போட்டலாம். சென்ட்ரலைஸ் பண்ணலாம். நல்ல ஐடியா. கண்டிப்பா இது ஒரு நல்ல இன்புட். ஓகே. ஸோ என் பக்கம் இருந்து என்ன இன்புட்ஸ் நான் சொல்லுவேன்னா, ஸோ வி ஆர் ஹேவிங், நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன் ஆரம்பிச்சு கிட்ட, ரியலி ஹேவிங் குவாலிட்டி ட்ரைனர்ஸ் ஃப்ரம் தமிழ் பூமி. ஸோ ஹூ ரியலி கிவிங் தர் பிளட் அண்ட் எனர்ஜி டு லைக் ஷேப் பீப்புள்ஸ். ஸோ கொஞ்சம் மார்க்கெட்டிங் இம்ப்ரூவ், இப்போ ஹரி சொல்கிற மாதிரி யூடியூப் ஷார்ட்ஸில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் நம்ம 2025ல மார்க்கெட்டிங்கில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன்னா என்கிட்ட கூட சில பேர் வந்து இன்னைக்கு கூட காலைல ஒருத்தர் புலம்பிட்டு இருந்தாரு, நான் ஒரு 10 கோர்ஸ் படிச்சிருப்பேன் ஜி, உங்களை நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை, எல்லாத்தையுமே நான் 30,000 50,000 60,000 என்கிட்ட வந்து கன்செஷன் கேட்டுட்டு இருக்காரு. ஸோ அவங்கள நிறைய ரொம்ப பாவமா இருக்கு. ஏன்னா ஒருத்தர் டெவாப்ஸ் மட்டுமே 60,000 சார்ஜ் பண்ணி ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களா இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. சரி, ஐ அக்செப்ட் இட். எனக்கு நான் சம்டைம்ஸ் சரியா கூட கேட்பேன், ஹரி ஏதாவது மார்க்கெட்டிங் பண்றது வந்து ஏதாவது பண்ணணுமான்னு. அவர் சொல்லுவார், என்கிட்ட ஆள்லாம் இருக்கு பாத்துக்கலாம். ஆனா எனக்கு வந்து ஏன்னா சின்ஸ் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால பெருசா டைம் இல்லை நிறைய விஷயங்கள்ல வந்து இறங்கி பண்றேன். ஸோ அது எல்லாமே கொலாபரேட்டிவா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ வி ஆர் ஆல் ஸ்ட்ராங் இன் ஈச் ஸ்கில்ஸ், ரைட்? அதை இன்னும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணி வெளியே கொண்டு போனோம்னா இட் வில் பி சோ குட் ஃபார் அட்லீஸ்ட் பீப்புள்ஸ். அவங்க இப்போ புலம்புன மாதிரி புலம்பாம இருப்பாங்க. ஸோ நம்ம டைரக்டா தே வில் கான்டாக்ட் அஸ்ன்றது என்னோட இன்புட். ஸோ மார்க்கெட்டிங் 2025 we all need to improve. எஸ் கண்டிப்பா, அது தட்ஸ் டெஃபினெட்லி ட்ரூ. நம்ம மார்க்கெட்டிங் இம்ப்ரூவ் ஈவன் பண்ணணும். இன்னொரு விஷயம் கூட நான் சொல்லியிருப்பேன் ஜி, we are getting excess number of contacts. ஸோ அது கூட அதுவும் நம்ம we will talk in future. எஸ் கண்டிப்பா. அதை நம்ம இந்த ஐ திங்க் நம்ம ஒரு நெட்வொர்க் ட்ரெயினருக்கு நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம்னா இட் வில் ஒர்க் அவுட் அந்த ஏரியாவில். கிராஸ் கொலாபரேஷன் வில் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ அதை நம்ம டெஃபினட்டாக பண்ணலாம். ஹரி சொன்ன ஐடியாவை நம்ம வில் ஸ்டார்ட் இம்ப்ளிமெண்டிங். மார்க்கெட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் 2025. சூப்பர் ஜி, கண்டிப்பா. ஜி ஆடிங் டு சுதர்சன்ஸ் ப்ரோ இன்புட். இப்போ சசிகலா கூட அவங்க சொல்லும்போது சொன்னாங்க அவங்க யூடியூப் சேனல் ரொம்ப நாளாக ஸ்டார்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணிருக்காங்க, பட் டைம் செட் ஆகல, ப்ராப்பர் டீம் இல்லைன்னு. ஸோ எனக்கு வந்து டீம் தெரியும், எல்லாருமே வந்து இண்டிவிஜுவலாக உங்களுக்குன்னு ஒரு சேனல் வச்சுக்கோங்க, அதுதான் உங்களோட ஐடென்டிட்டியும் கூட. ஸோ உங்களோட யூனிக்னஸ் உங்களோட இது அதுதான். ஸோ எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்கேஸ் யாருக்காவது டைம் இல்லை எப்படி யூடியூப் சேனல், ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ரொம்ப பேர் அவேர்னஸ் இருக்காது, சேனல் கிரியேட் பண்ண தெரில, அதை என்ஹான்ஸ் பண்ண தெரில, இல்லை வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம் அது வந்து சில பேர் ப்ராப்பராக எடிட் பண்ணி போட தெரில, ஷார்ட்ஸ் மேக் பண்ண தெரில அப்படின்னாலாம் நம்மள்ட்ட டீம் இருக்காங்க. ஐ வில் கிவ் இன்ட்ரோ டு தம். அவங்கள்ட்ட கூட நீங்கள் நேராக பேசுங்க. அதாவது நம்ம சைட்லேருந்து ஹரின்னு சொன்னீங்கன்னா எவ்வளோ பெஸ்ட்டாக அவங்க வந்து பண்ணித்தர முடியுமோ அவங்களுக்கு பண்ணி தருவாங்க, ரொம்ப வெரி பேர் மினிமல் ப்ரைஸஸ்லாம். அவங்கள யூட்டிலைஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு அட்டம் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு டைம் இல்லைன்னா அவங்களாம் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஷூர் ஜி, டெஃபினெட்லி. And we have question ஜி, ஒருத்தர் போட்டிருந்தாரு, non-IT to IT privilege. ஓகே, you have inputs? ஹரிஜி கேட்டிருக்காரு, ராஜேஷ் எங்க ஜி லைக் இல்ல கார்த்திக். So what's your advice people wants to people who wants to switch from non-IT to IT in middle age group? Yes ஜி, நீங்களே சொல்லுங்க, நீங்க தான் கரெக்டா இருக்கும். See, that depends on what you are interested ஜி. எனக்கு கோடிங்கே வராது, எனக்கு கோடிங் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா வந்துட்டு you can choose AWS or Azure
DevOps, that will be little easy. கோடிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா யூ கேன் கோ வித் ஆல் த டேட்டா சயின்ஸ் கோர்சஸ். ஈவன் இன்னும் டேட்டா அனலிஸ்ட் அவங்க சொன்ன மாதிரி இட் இஸ் அ ப்ரிட்டி ஈஸி கோர்ஸ். ஸோ த சாய்ஸ் இஸ் யோர்ஸ். நீங்கள் தான் வந்து எது உங்களுக்கு செட் ஆகும்னு பார்க்கணும். மிடில் ஏஜை பற்றி கவலைப்படாதீங்க. கைண்ட் ஆஃப் அதை வந்து நம்ம பர்சனலாக தான் பேசி ஆகணும். வாட்ஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ். அதே மாதிரி வந்துட்டு ஏதாவது ஏர் கேப் இருக்கா, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வில் ஹெல்ப் யூ அவுட். ஓகேவா? ஸோ இட்ஸ் அப் டு யூ டு வாட் யூ வாண்ட் டு சூஸ். செகண்ட் திங் இஸ் லைக் உங்கள் மிடில் ஏஜ்னு சொல்கிறதுனால வி வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் யூ ஹேவ் எனி கேப் இன் தட். அதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சதுன்னா இன்னும் இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு கைட். சூப்பர் ஜி. Here I want Thank to you. give one input. Hello, கேக்குதுங்களா ஜி? யா கேக்குது ஜி, சொல்லுங்க. ஆக்சுவலி நான் ஒரு இது கொடுக்கணும். ஆக்சுவலி டேட்டா அனலிஸ்ட்டுக்கு ஜாயின் பண்ண வரவங்க ஒரு இது பயப்படுறாங்க, டேட்டா பைத்தான்லாம் இருக்கு அப்படின்னு. டேட்டா அனலிஸ்ட்டுக்கு வந்து கோடிங் பைப்லைன் வந்து அவ்வளவா இருக்காது. இப்போ டேட்டா இன்ஜினியரிங் வந்ததுன்னா நான் சொல்லுவேன், கண்டிப்பா நீங்க வந்து பைப்லைன் எழுதணும், ஓனா வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம். அது பைஸ்பார்க்கோ ஒரு பைத்தானோ கிளஸ்டரா இருந்ததுன்னா அது என்னமோ பைஸ்பார்க் எடுத்துப்பாங்க, இல்ல ஒரு சிங்கிள் நோட்ல யாரும் பண்றதுல மேக்ஸிமம் பைஸ்பார்க்கோட டேட்டா பிரிக்ஸ் அது மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க, பைஸ்பார்க் கோட். அதனால அங்க வந்து ப்ரோக்ராமிங் கான்செப்ட் வேணும். ஆனா டேட்டா அனலிஸ்ட்டுக்கு வரும்போது சில கிளாரிட்டிக்காக சொல்றேன், அவங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒண்ணுமே இல்லாம வாங்க, நாங்க உங்களை வந்து நல்லா கத்து கொடுத்துறோம், பைத்தானை கத்து கொடுத்துறோம். ப்ரோக்ராமிங் கான்செப்ட் கிடையாது, அது வந்து ஐடியா கான்செப்ட் தாங்க. அதாவது கான்செப்ட் தான் உங்களோட இங்க கீ. ப்ரோக்ராமிங் வேணும், பைத்தான் லாங்குவேஜ் வேணும் அப்படிலாம் கிடையாது. இப்போ எங்களோட கோர்ஸ்ல உள்ளவங்களுக்கு 12 மெம்பர்ஸும் வந்து தெரிஞ்சவங்க. அதில் 2 பேர் தான் பி ஸ்டூடெண்ட், பாக்கி எல்லாமே வந்து நான் ஐடி தான். நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா இடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பவர் பிஐல ஓனா ப்ராஜெக்ட் பண்ற அளவுக்கு வந்திருக்காங்க. அதனால வந்து இது ப்ரோக்ராமிங் கான்செப்டே கிடையாது. ஆனா இருக்கும், அதை வந்து உங்களை எப்படி வந்து ஈஸியா டியூன் பண்றதுங்கிறதுக்கு நாங்க பண்ணிடுவோம். அந்த ஃபியர் வேணாம், ப்ரோக்ராமிங் நாலேஜ் வேணுங்கிற ஃபியர் வேணாம், அது கேரண்டியா நான் சொல்றேன் உங்களுக்கு. தேங்க்யூ. ஏன்னா இது ஒரு ஒரு டைலமாவே போயிட்டு இருக்கு வந்து அதனால கிளாரிட்டிக்கா. சூப்பர் ஜி. ஸோ ஓகே. இன்னொரு ஃபைனல் இன்புட் இது. சாரி interrupting a lot. No So problem. I got a chance to explore GUI. ஸோ அவங்களோட ட்ரைனிங் இன்ஸ்டியூட் எப்படி இருக்கும்னு சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன். தே ஆர் டூயிங் வாட் வி ஆர் டூயிங் த சேம் திங், பட் குவாலிட்டி கம்மி தான். பட் தே ஆர் சார்ஜிங் 80,000 to 1 lakh ஃபார் எனி கோர்சஸ். ஸோ மினிமம் சார்ஜஸே வந்து தீஸ் வாட் தோஸ் கைஸ். நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் GUI பற்றி. ஸோ நீங்கள் ஒரு சென்டர் ஹப்பாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா இட் வில் பி ஸோ குட். ஸோ I really want Tamil Boomi to think because you have a lot of network, right? So we are having network with our quality and other things, but you have such a huge network all over the world. So the GUI மாதிரி if you have a vision, it will be so good. Ji. அவங்க இதே தான் பண்றாங்க, வாட் வி ஆர் டூயிங் அதே தான். எக்ஸ்ட்ரா இன்டர்வியூ சப்போர்ட் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, பட் இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ்டா பண்றாங்க. ஜி கண்டிப்பா. நம்ம ரீசெண்டாக ஒரு ஆடிட்டர் கிட்ட போயிருந்தோம். அவர் ஆக்சுவலி நம்ம கேட்டுட்டு, என்னங்க நீங்கள் அதே ஐடியா இருக்குது, நீங்கள் அதை விட முன்னாடியே பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, நீங்கள் ஜஸ்ட் இது பண்ணினீங்கன்னா லைக் அதை ரீச் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகே ஜி, நம்ம வேலையை பார்ப்போம். பட் டெஃபினட்டாக நவ் இட்ஸ் இன் த பிளான் ஜி. டெஃபினெட்லி வி வில் இம்ப்ரூவ். I know you are busy now, but when you get some time, அப்படியே கொஞ்சம் வெறித்தனமா இறங்குற மாதிரி இறங்கிடுங்க. கண்டிப்பா ஜி, டெஃபினெட்லி ஷூர். Super. And Rajesh சொல்லியிருக்கார், let's aim for Tamil Boomi Alumni Connect. Can plan monthly once to share cross knowledge across different platforms. So இது ரொம்ப நல்ல ஐடியா ஆக்சுவலி ராஜேஷ். ஸோ சுதர்ஷினி, நம்ம அதை டார்கெட் பண்ணி we will plan something like across all the courses. Tamil Boomi Alumni Meet, அதாவது DevOps எல்லாமே படிக்கிறவங்களுக்கு வந்தால் they will know different courses available இருக்குது, அதுவும் தெரியும். They will get to meet different things also. ஸோ அது நம்ம monthly once we can plan. Super guys, thanks a lot. Almost 1.5 hours, still we have a lot of people left. So I appreciate everybody's time. And yes, next week we will have the Tamil Boomi Tech Meet where we invited many people to talk about their avங்களோடது. இது just we want to keep it as a trainers because we want to give appreciate the trainers. We are really thankful because அவங்க இல்லைன்னா there is no Tamil Boomi, there is no community, there is nothing. And I just wanted to thank them and especially and then the audience. ஸோ ஆடியன்ஸ் இல்லைன்னா இது எதுவுமே இல்லை. இதுக்கு இப்போ கேட்குறதுக்கு இத்தனை பேர் இல்லைன்னா there is nobody will be talking here. And in the weekly meetup it will not go this much. This itself became one கம்யூனிட்டியாக மாறிட்டு. ஸோ திஸ் பிகம்ஸ் இது இப்போ நம்ம யூடியூப்ல வீடியோ போடுறதே ரொம்ப இல்லை, வீக்லி மீட்டப் வீடியோவாக தான் இருக்குது. பட் அது கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு இருக்கு. தேட் இஸ் ரீச்சிங் மெனி பீப்புள் அண்ட் நிறைய பேர் வந்து லைக் அதில் பெனிஃபிட் ஆகுறாங்க. ஸோ தேவர் ஷேரிங் அது போயிட்டு இருக்கு.
ஸோ ஆல்சோ gives us opportunity to meet new people. ஸோ இப்போ புதுசாக ஒருத்தங்கிட்ட போய் பேசணும்னா கான்டாக்டே இல்லாமல் என்ன பேசுறது. இப்போ நாங்கள் வந்து வி ரீச்டு நிறைய சிஇஓஸ்க்குலாம் இப்போ நாங்கள் கான்டாக்ட் பண்ணியிருக்கோம் இந்த தடவை பேசுகிறதுக்கு. லெட்ஸ் யாராவது அக்னாலேஜ் பண்ணி வந்தாங்க, வில் ட்ரை ஹைன்றதுனால எல்லாத்துக்குமே நம்ம போட்டாச்சு. லெட்ஸ் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஐ மீன் இலான் மஸ்க் வராரான்னு பார்க்கலாம். ஸோ we are trying to reach many CEOs அவங்களாம் வந்து பேச கூட்டு வரலான்றது. பிகாஸ் இப்போ எங்களோட ஸ்டாண்டர்டே வி ஆல்சோ ஓகே, நம்ம ஏன் அவங்கள கூட்டு வரக்கூடாதுன்ற மாதிரி வி ஸ்டார்டட் ஆஸ்கிங் கொஸ்டின். பிகாஸ் ஒரு 2 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கனால we know ஓகே எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுனால. ஸோ லெட்ஸ் சி, அவங்க வந்தாலும் ஒன்று தான் வரலாம் ஒன்று, டசன்ட் மேக் எனி டிஃபரன்ஸ். வி வில் கண்டினியூ டு டூ வாட் வி ஆர் டூயிங். பட் இஃப் தே கம் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங்ல. ஸோ தட்ஸ் ஆல் இட் இஸ். அதுதான் எங்களோட கோல். அண்ட் இந்த வீக்லி மீட்டப்புக்கு தெர் இஸ் 2 ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் பிஹைண்ட் இட். ஒன் இஸ் சுந்தர், another ஒன் இஸ் லக்ஷ்மன். தமிழ் மூவி டீமில் அவங்க தான் தே ஆர் த ஒன் ஹூஸ் கோஆர்டினேட்டிங், பேம்ப்ளெட் ரெடி பண்ணுறது, அந்த டேட்டுக்கு கரெக்டாக போடுறது எல்லாமே தே ஆர் த ஒன் டேக்கிங் கேர். ஸோ எஸ், தேங்க்ஸ் அலாட். இது கூட அவங்க தான் தே ஸ்போக் டு எவ்ரிபடி அண்ட் கோஆர்டினேட்டட் திஸ். ஸோ தேங்க்ஸ் டு சுந்தர் அண்ட் லக்ஷ்மன் ஜி as well. Thank you. Thanks everyone. Thank you all.